ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? இன்னும் தெரியல. இல்ல சார், தெரியுது ஷேர் தெரியுது. ஸ்கிரீன் ஷேர் ஆயிருச்சுங்க சார். தெரியுது ஆயிடுச்சா? சார். ஷேர் ஆயிருச்சு. ஆயிடுச்சு இல்லையா? ஆயிருச்சுங்க சார். ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த ஒரு சிறப்பு பயிற்சி முகாமுக்கு ஈவந்தோ தீபாவளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம்னு சொன்னா கூட தீபாவளிக்கு முன்னாடியே சந்திக்கிற மாதிரி எல்ஐசி நம்மளை கனெக்ட் பண்ணிடுது. அதனால இட் இஸ் ஒன் மோர் டைம் ஃபார் அஸ் டு விஷ் யூ த தீபாவளி வித் டூ ப்ராடக்ட்ஸ், நியூ டமாக்கா நியூ ப்ராடக்ட்ஸ். அதனாலேயே எல்ஐசி நம்ம மெம்பர்ஸோட கனெக்ட் பண்ணிடுது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நல்ல நாள். எனக்கும் வயசு 59, செஷனும் 59. நம்ம அப்துல் கலாம் சாரோட பர்த்டேயும் இன்னைக்கு தான். எல்லாமே சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த நல்ல தருணத்தில் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் மகாலட்சுமியும் வணங்கிவிட்டு எகெயின் சரஸ்வதி ஸ்லோகத்தை நீங்க பார்த்துக்கலாம். வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி இது 59வது அடி தோண்டுகிறோம். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஸ்ரீதேவல்லி குரூப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன். நம்மளோட விஷன் மிஷன் உங்களுக்கு தெரியும். செஷன் 59 இன்னைக்கு. We are the COT members. We cordially invite you all for this special session. கடைசி வரைக்கும் இருங்க. பிளான் புரிஞ்ச மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. கொஞ்சம் வேகா தான் இருக்கும். ஆனால் அதை எப்படி பொசிஷன் பண்ணணும் என்ன பண்ணணும் நீங்கள் கேள்விகள் கேட்டால் தான். நானுமே ஒரு தரம் தான் படிச்சிருக்கேன். அதை படித்து தான் நான் புரிஞ்சுன்னு போட்டிருக்கேன். ஸோ நானும் பெருசாக இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் கடைசி சொல்லுங்கள். எதை விட்டு போச்சுன்னா. ரைட். நம்மளோட லீடர்ஸ், சப்போர்ட்டர்ஸ், ஃபேக்கல்டிஸ், ஜாம்பவான்ஸ், ஒன்ஸ் அகெயின் we are grateful to them. Okay, now I will stop share. முனுசாமி சார், தலைவர் அவர்களை ஃபார்மலாக இந்த செஷனை தொடங்கி வைக்குமாறு அழைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வெல்கம். லீ குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை எல்லாம் யார் என்று இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்த எல்ஐசிக்கு வணக்கம். நம்ம லீ குழுவை வழிநடத்தும் லீ குரூப் உறுப்பினர்கள் சிஓடி உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் லீ குரூப்புக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் லீ குரூப் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது லீ குரூப் ஆசான்களுக்கும் வணக்கம். அப்புறம் என்ன சொல்றது, நமது லீ குரூப்பின் கூகுள் கேஎஸ்ஆர் அவர்களை நான் அறிமுகப்படுத்தணுமா? அவர் அறிமுகப்படுத்துற அளவுக்கு, அதுவும் நான் அறிமுகப்படுத்தணுமா? நமக்கு ஒவ்வொரு பிளான் வரும்போதுமே நம்ம எல்ஐசிக்கு முன்னாடி பிளானை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய நம்ம கேஎஸ்ஆருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஆனா ஒண்ணு சொல்லணும், அவருடைய டெடிகேஷன், அந்த சர்வீஸ் மோட்டிவ், இதுக்கெல்லாம் அதாவது ஒரு டெடிகேஷன்னா உண்மையாவே கேஎஸ்எஸ்ஆர் தான். அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு லீவ் கூட போடல. அவர் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த பிளானை பத்தி படிச்சு இந்த விவரங்கள்லாம் சேகரிச்சு நமக்கு இதை வந்து சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தோடு, இதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இந்த மாதிரி மனசுல வராதுங்க. உண்மையா அந்த வகையில நம்ம கேஎஸ்ஆர் அவர்களை வணங்கி இந்த குரூப்புக்கு வரவேற்கிறோம். இன்னொரு விஷயம், நான் அவர் அறிமுகப்படுத்துன்ற பேர்ல அதிகமா டைம் எடுத்துக்க விரும்பல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க கனவுபடி எங்களுக்கு இந்த 2 பிளான்ஸ் இன்னைக்கு அறிமுகப்படுத்துங்க. தயவு செஞ்சு நண்பர்களே, எல்லாமே தயவு செஞ்சு கடைசி வரல வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கிளாஸ் எடுக்கும் போது புரியாதவங்க கூட யாரோ ஒருத்தர் கேட்கிற கேள்வி நமக்கு நல்லா புரியும். ஸோ தயவு செய்து எல்லாமே கடைசி வரல வெயிட் பண்ணுங்க. பிளானை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இந்த பிளானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாலிசி கொடுங்க. நாம பாலிசி கொடுக்கும்போதே தெரியும். ஆனா இன்னைக்கு எல்ஐசியில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நிறைய பிரான்ச்ல பாலிசி கொடுங்கன்னு. இன்னைக்கு நிறைய கொடுக்கல யாருக்குமே, சில பிரான்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
பிளானை பத்தி தெரியாமலே கொடுத்துருக்காங்க நம்பரை போட்டு. பட் நாம நாளைக்கு தெரிஞ்சுட்டு கொடுப்போம். கொடுத்த உடனே நம்ம சொல்லணும் பிரான்ச்சுக்கு, எங்க லீக் குரூப்ல இந்த கிளாஸ் எடுத்தாங்க, அதனால தான் தரோம் அப்படின்ட்டு. உண்மையவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெல்கம் சார், ப்ளீஸ். தேங்க்யூ தலைவர் அவர்களே ஃபார் யுவர் இன்ட்ரோடக்ஷன். நன்றி. ஸோ லெட் அஸ் கோ இன் டு த செஷன் நவ். ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ உங்களுக்கு தெரியும், 2 திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நேற்றைக்கு. இன்றிலிருந்து அது விற்பனைக்கு வரப்பட்டுள்ளன, ரைட்? நம்ம முதல்ல 2 பிளான் இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கோம். ரெண்டுமே ஈச் half அன் அவர் ஆர் 35 மினிட்ஸ் சம்திங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டவுட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நடுவில் கேட்க வேண்டாம். நீங்கள் அப்புறம் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சர்க்குலரை பார்த்து சொல்கிறேன். எதுக்கு இது பீமா லக்ஷ்மின்னு பேர் வைக்கணும்? ஏன் பீமா விஷ்ணுன்னு வைக்கக்கூடாதா? பீமா சிவன் வைக்கக்கூடாதா? ஃபார் ஹூம்? பாலிசி ஹோல்டருக்கு இதனால் என்ன பெனிஃபிட்? இதை எப்படி மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணலாம்? மிச்ச பிளானுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கள்? இப்படி தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பிளான் நம்பர் 881, ரைட்? இப்போ இப்போ காமிச்சிட்டேன். இந்த மாதிரி பிளான் நம்பர்லாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 192, 128, 89. சார் இதெல்லாம் லேடி ஸ்பெஷல். ஆ, லேடி ஸ்பெஷல். ஓகே, பேர் சொல்லணும். பிளான் நேம். சார் இந்த பிளான்ல வரும்போது நான் இல்லைங்க சார் ஏஜென்ட்டா. இப்ப இருக்கிறவங்க சொல்லலாமே, எத்தனை பேர் வாசி இப்ப शादी 18 जून शादी எது जून शादी 89ஆ? 128 என்ன பிளானு? முரளி சார் சொல்லுங்க. ஹேண்ட்ரைஸ் பண்ணிக்காங்க பாருங்க. முரளி சாருக்கு பெர்மிஷன் கொடுங்க. சார் முரளி சார் சொல்லுங்க, அட்மிட் பண்ணிட்டு. சார் சொல்லிட்டாரு சார், 89 ஜீவன் சாத்தி. நான் சொல்றேன் சார், அவர் சொல்லிட்டாங்க சார். ஆ, குணசேகரன் சாருக்கு வாய்ப்பு கொடுங்க சார். குணசேகரன் சார் சொல்லுங்க, அட்மிட் பண்ணிட்டு. சார் அட்மிட் பண்ணிக்கங்க. सर जीवन भारती ஆ, ஜீவன் பாரதி. என்ன நம்பரு? ஜீவன் பாரதி கரெக்டா நம்பர் சொல்லி சொல்லணும் இல்லையா? 192 ஜீவன் பாரதி, ஜீவன் ஸ்னேகா. இது எல்லாமே ஜீவன் சாத்திங்கிறது ஜாயிண்ட் லைஃப், ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கொடுக்கக்கூடியது. விச் அருமையான பிளான். ஓகே, அதனால ஆன்சர் சொல்லியாச்சு சோமநாதன் சார், அதனால வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங், நான் லிங்க்டு இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். ஒன்லி ஃபார் லேடிஸ் வி கேன் செல் திஸ் ப்ராடக்ட். ஜென்ஸுக்கு இதை விற்க முடியாது. என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க வித் கேரண்டீட் அடிஷன். பார்ட்டிசிபேட்டிங்னா போனஸ் இல்லையா? நான் பார்ட்டிசிபேட்டிங்னா கேரண்டீடு அடிஷன்ஸ். லைஃப் கவர் ஃபார் தி என்டையர் டேர்ம். ஒரே டேர்ம் தான் பாலிசி டேர்ம். இதில் 25 வருஷம் தான். 20 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம்லாம் எடுக்க முடியாது. ஸோ இந்த 25 வருஷத்தில் பேமெண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 7லேருந்து 15 வருடங்கள் வரைக்கும் லிமிடெட் பேமெண்ட் ஆப்ஷன் யூ கேன் சூஸ். 7லேருந்து சிலவங்க சீக்கிரம் கட்டி முடிக்கலாம், 8, 9, 10, 11 அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் எ மணி பேக் பிளான். 3 விதமான சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை வந்து பிளான் ஆரம்பிக்கிறப்பவே, ப்ரப்போசலில் கையெழுத்து போடுறப்பவே நம்ம சாய்ஸை தெளிவுபடுத்தி டிக் அடித்து சொல்லணும். கேரண்டீட் அடிஷன் ஜென்ரலாக எல்ஐசியில் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் மாறிடுது இல்லையா? நவஜீவன் ஸ்ரீலேருந்தே மாறிடுது. அதனால் அந்த கேரண்டீட் அடிஷன் டேபுலர் ஆனுவல் ப்ரீமியத்தில் கொடுக்குறாங்க, சம் அஷ்யூர்டில் கொடுக்கல. ப்ளீஸ் நோட் தட். டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 80,000 ரூபா கட்டுறாங்க வச்சுக்கோங்க, வித்தவுட் திஸ் திங் ரைடர் அண்ட் ஆல். அந்த 80,000 ஆனுவல் ப்ரீமியம் சொல்லுவாங்க. டேபுலர் ப்ரீமியம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த டேபுலர் ப்ரீமியத்தில் 10 லட்சத்துக்கு ஆனுவல் ப்ரீமியம் என்ன வருதோ அதுக்கு அது பண்ணுவாங்க. இட்ஸ் கம்ஸ் வித் எ ஸ்பெஷல் நியூ ரைடர். அன்னைக்கு ரைடர்ஸ் பற்றி கேள்வி கேட்டீங்க. அன்னைக்கே நான் உங்களை இன்டராக்ட் பண்ணி கேட்கணும் பார்த்தேன், ஆனால் அவங்க பண்ணுற வேலையில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு விட்டேன். எவ்வளவு ரைடர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்க.
நீங்க சொல்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே எல்ஐசியில ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர்னு ப்ராடக்டை போட்டாங்க அதுல. நீங்க ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி ரைடர்ஸை கிளிக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்க செஷன் நடத்துறப்போ நான் தலையிடக்கூடாது, அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாதுன்னு விட்டேன். இன்னமே ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர் இந்த பாலிசி டாக்குமெண்ட் அன்னைக்கே வந்துடுது. அன்னைக்கே நான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டேன். என்னைக்கு? நம்ம செஷன் அன்னைக்கு இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு வாரம் முன்னாடியே அதை போட்டுட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தான் போட்டிருக்காங்க இல்லையா? அது என்னன்னு பார்க்கணும். அப்போ இதுல என்ன ரைடர்லாம் இருக்குன்னா, ஏபி ஏடிடிபி டேர்ம் அஷூரன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர். இதைத்தான் கொஞ்சம் அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மிச்ச ரைடர் பற்றி பேச மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பார்ப்போம். சரி சார், இந்த சர்வைவல் பெனிஃபிட்ஸ் எப்படி வாங்குறது? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, 50% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட். 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட்னா 50% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட். பிபிடிபி 8 வருஷம் எடுக்கிறாங்க வச்சோங்க. 8 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த 50% 5 லட்சத்தை வாங்கின்றலாம். பிபிடி 10 வருஷம் எடுக்கிறாங்க வச்சோங்க. ஏன்னா இதை வந்து 7லேருந்து 15 வருஷம் போட்டிருக்காங்க இல்லையா? நம்மளோட சாய்ஸ் தானே, அப்படித்தானே போட்டிருக்காங்க. அப்படி ஆமா சார். இருக்கிறப்போ 7லேருந்து 15 வருஷம் தானே போட்டிருக்காங்க. மேல இருந்து 4வது லைன் பாருங்க, ரைட்டா? பாலிசி டைம் 25 வருஷம் தான். அதுல இதெல்லாம் சாய்ஸ்லாம் கிடையாது, ஒரே டேர்ம் தான். ஓகே, அப்போ 50% 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட்னா அவர் பிரீமியம் பேமெண்ட் கட்டி முடிஞ்ச உடனே 50% நமக்கு கைக்கு கிடைச்சிரும். 5 லட்ச ரூபா கிடைச்சிரும். சரி சார், எனக்கு அப்ப பணம் வேண்டாம், எனக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பணம். இது பாருங்க, எல்ஐசியில் இதுல பிகினிங்ல இருந்தே பணம் கட்டுறப்ப 2 வருஷம் பணம் கட்டின உடனே கொடுக்குறாங்க. ஸோ அந்த 90% எடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னா ஆப்ஷன் பில பாத்தீங்கன்னா 7.5%. இந்த 10 லட்சத்துக்கு 7.5% எவ்வளவு? 75,000. கரெக்டா? என்ன, யாரா பேசலாமே? சார் எஸ் சார் எஸ் ஆ, நான் எங்கேயாவது 7,500 சொன்ன தப்பு இல்ல? கரெக்ட் சார் கரெக்ட். இந்த 75,000 2 வருடங்களுக்கு ஒரு தரம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப கேஷ் ஃப்ளோ வந்துட்டே இருக்குமா? நீங்க வந்து 2 வருஷம் தான் பிரீமியம் கட்டியிருக்கீங்க, ஆனா 10 லட்ச ரூபாய்க்கு அந்த 75,000 2 வருஷமா முடிஞ்சோன்ன பாலிசி இயர் 2 வருடம் பாலிசி இயர் முடிந்தவுடன் 75,000. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 லட்சத்தை வச்சு நான் சொல்றேன், 7.5%, ரைட்டா? இது வந்து 12 தவணைகளா கொடுப்பாங்க. எப்படி? 25 வருஷம் தானே மொத்தமே. 12 தவணைகள்னா எவ்வளவு? 24 மாசம். 24 வருஷம் 24 வருஷம் ஆயிடுது இல்லையா? கரெக்டாங்க ஏன்னா சார். 2 வருஷத்துக்கு கூட தானே கொடுக்குறாங்க. சரி சார், எனக்கு இப்படி வேண்டாம், நான் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கிறேன். அப்படின்னா நீ கூடையே வாங்கிக்கோ, அப்படியே டபுள். ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு தரம் 15%. அப்போ 15, 10 லட்சத்துக்கு 1,50,000 ரூபா. 4 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்படியே வாங்கிட்டே இருக்கலாம். இது கணக்கு பத்தி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்டு மெச்சூரிட்டிக்கு முன்னாடி வாங்கிடுவோம். புரிஞ்சுதா? இப்போ 2 வருடங்களுக்கு ஒரு தரம் ஆர் 4 வருடங்களுக்கு ஒரு தரம். இந்த ஆப்ஷன் ஒன்ஸ் சூஸ் பண்ணியாச்சுன்னா மாற்ற முடியாது. நான் பிகினிங்லேயே சொன்னேன். சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார் இந்த ராஜேஷ் ஒயிட் போர்டில் கிறுக்குறீங்க, ப்ளீஸ் ஒயிட் போர்டில் கிறுக்காதீங்க. ராஜேஷ் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஸோ ஒயிட் போர்டில் கிரிக்கினா அவங்கள ரிமூவ் பண்ணிருங்க சார். ஓகே நான் சார். அதை டிசேபிள் பண்ண மறந்து போயிட்டேன், இப்போ போனால் நேரம் ஆயிரும். ஓகே சார். ஆமா. இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் முதல்ல புரிஞ்சுட்டா நண்பர்களே? புரியலைன்னா இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். இது ரொம்ப சார். இந்த பிளான்ல வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் சாய்ஸ் வந்து எதே ஒரு ஆப்ஷன் தான் எடுக்க முடியும். அந்தந்த ஆப்ஷனுக்கு தக்கனதான் பிரீமியம்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆப்ஷனுக்கு வேற பிரீமியம், இந்த ஆப்ஷனுக்கு வேற பிரீமியமாக இருக்கும், நமக்கு தெரியும் சரியா? ஸோ அதனால 50% வேணா வாங்கிக்கலாம். பிரீமியம் பேமெண்ட் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல. இப்போ ஜீவன் லாபம் எடுத்துக்கோங்க, 10 வருஷம் பணத்தை கட்டிட்டு 16 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கே சார் சொல்றாங்களா இல்லையா? 6 வருஷம். அப்ப இங்க அப்படி இல்லை, நீங்க கட்டி முடிச்ச உடனே 50% வாங்கிடலாம் சம் அஷ்யூர்ட்ல. ஆப்ஷன் பி, யாருக்கு கேஷ் ஃப்ளோ வேணுமோ, எனக்கு எல்ஐசில இருந்து வந்துட்டே இருக்குப்பா 2 வருஷத்துக்கு ஒரு தரம் பணம் அப்படின்னு, அது வாங்கிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் சி, சார் இப்போ ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ணக்கூடாது சார்,
நான் கேட்டா மாத்திரம் இன்டராக்ட் பண்ணுங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்னத்த ஆன்சர் பண்ண முடியும்? நானே எனக்கு கிளாஸே முடிக்கலையே. சரியா? சார் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஸோ சார். நான் கிளாஸே முடிக்கலையே சார். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது இல்லையா? அதனால சொல்லுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 15%. இந்த ஆப்ஷன் பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் வாங்கிடுவாங்க பிஃபோர் மெச்சூரிட்டி. ஆப்ஷன் ஏல மாத்திரம் தான் 50% வாங்குவாங்க. சரி சார், இது எத்தனை வயசுலேருந்து எப்படி கொடுக்கலாம்? மினிமம் 18, மேக்சிமம் 50 வருஷம். பாலிசி டேர்ம் 25 வருடங்கள் மட்டுமே. 20 வருடம் 21 கொடுக்க முடியாது. பிரீமியம் பேமெண்ட் டைமுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிலவங்க 7 வருஷத்துல முடிக்கிறோமாங்க, சிலவங்க 10 வருஷத்துல முடிக்கிறேம்பாங்க, சிலவங்க 15 வருஷத்துல முடிக்கிறேம்பாங்க. அதுக்கு தக்கன பிரீமியம் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும். கரெக்டா? 2 லட்ச ரூபா மினிமம் சம்மர்ஷோட மேக்சிமம் நோ லிமிட். 10,000 ரூபா மல்டிபிள்ஸ்ல கொடுத்துட்டே இருக்கலாம். நோ லிமிட்னாலும் ஹையர் ரிஸ்க் லேடிஸ் லைஃப்ங்கிறதுனால சில இதெல்லாம் எஸ்பெஷலி இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுத்திருந்தாங்கன்னா, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இட் ரெக்வயர்ஸ் எ செப்பரேட் செஷன் விச் ஐ வில் டேக் இஃப் அவர் சிஓடி மெம்பர்ஸ் பெர்மிட் மீ. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் புதுசா வந்திருக்கு. அது இல்லாம ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இப்ப வந்திருக்கு. புரிஞ்சுக்கோங்க. பழைய கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கிடையாது. உங்களுக்கு தெரியல, நடுவில் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க, இப்ப திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது வந்து 10,000 ரூபா மல்டிபிள்ஸ்ல கொடுக்கலாம். என்னைக்கு பாலிசி ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கே ரிஸ்க் கமன்ஸ்மெண்ட் ஆகிவிடும். ஸோ இப்போ என்ன சொல்லியாச்சு? ஆப்ஷன் சொல்லியாச்சு. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எவ்வளவு கொடுக்கலாங்கிறதையும் சொல்லியாச்சு. மினிமம் சம் அஷ்யூர்டு 2 lakhs. ஓகே ரைட். டெத் பெனிஃபிட் என்ன சார்? சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படிங்கிறாங்க. சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்னா என்ன? 10 times ஆஃப் த டேபுலர் ஆனுவல் பிரீமியம். அதுக்கு ஒரு மாடல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட் விச் எவர் இஸ் ஹையர். இப்போ 1,4 லட்ச ரூபா, 1,18,000 டேபுலர் ஆனுவல் பிரீமியம் வச்சுக்கோங்க டெத் சம் அஷ்யூர்ட்ல. இப்போ உற்சவில் அப்படித்தானே இருக்கு. 7 times சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த 1,18,000 வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இதுல 10 மடங்கு. அப்போ 11,80,000. ஆனா பேசிக் சம் அஷ்யூர்டு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த 11,80,000 தான் கொடுப்பாங்க. பேசிக் சம் அஷ்யூர்டு கொடுக்க மாட்டாங்க இன் கேஸ் ஆஃப் டெத். அது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. ரைட். விச் எவர் இஸ் ஹையருங்கிறாங்க. ரைட். இதுல வந்து ஜீவன் உற்சவ மாதிரி பிரீமியம் அவ்வளவு அதிகமா இருக்காது. அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த டெத் பெனிஃபிட் ஷால் நாட் பி லெஸ் தென் 105% ஆஃப் டோட்டல் பிரீமியம்ஸ் பெய்ட் அப் டு த டேட் ஆஃப் டெத். இது வந்து ஐஆர்டிஏனோட கண்டிஷன். எல்லா பிளானுக்கும் இப்படிதான் வரும். இறந்து போற வரைக்கும் பிரீமியம் கட்டினதுல 105%க்கு குறையாமல் இருக்க வேண்டும் டெத் பெனிஃபிட்ங்கிற கண்டிஷன். இதைத்தான் எல்லா பிளானுக்கும் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் பிரீமியம் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆக வேண்டும். அப்போ இந்த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அட் இன்செப்ஷன் ஷல் நாட் பி லெஸ் தென் 10 டைம்ஸ்னா, பாலிசி எடுக்கிறப்போ இன்ஸ்டால்மெண்ட் மந்த்லியும் இருக்கலாம், குவார்டர்லியும் இருக்கலாம், ஆஃப் இயர்லியும் இருக்கலாம், இயர்லியும் இருக்கலாம். இன்செப்ஷன் ப்ரொபோசல்ல கையெழுத்து போடுறப்போ அது 10 டைம்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம். அது என்ன இன்ஸ்டால்மெண்டாலும் சரி, குவார்டர்லி ஆட்டம், மந்த்லி ஆட்டம், ஆஃப் இயர்லி ஆட்டம், இயர்லி ஆட்டம், அது 10 மடங்குக்கு குறையாமல் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. இது ஒரு புது கண்டிஷன், மிச்சம் எந்த பிளான்லையும் கிடையாது. ஸோ சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ஒன்று நத்திங் பட் ஒன்றுல பேசிக் சம் அஷ்யூர்டு இல்லாட்டா டேபுலர் ஆனுவல் பிரீமியத்தில் 10 டைம்ஸ். எது அதிகமாக இருக்கிறதோ தட் வில் பி கிவன். இது டெத் பெனிஃபிட். ஓகே ரைட். இந்த மாடல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒரு பிரீமியம் டேபுலர் பிரீமியம் ஒரு 1,000 rupeesக்கு 56 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த இயர்லி பிரீமியமா இருந்ததுன்னா 56 × 1. ஆஃப் இயர்லினா 56 × 1.0180. குவார்டர்லினா 56 × 1.0272. மந்த்லினா 56 × 1.0332. இப்ப தெரியறதா மந்த்லி பிரீமியம் ஜாஸ்தியா இருக்குன்னு? இதுதான் ரீசன். மந்த்லி பிரீமியம் எதனால ஜாஸ்தியா இருக்கு? இந்த மாடல் ஃபேக்டர்னால. பட் கன்வீனியன்ஸுக்கு நம்ம மந்த்லி பிரீமியம் வாங்கிக்கிறோம். கரெக்ட். புரிஞ்சுதா? எப்போதுமே இயர்லி போறது பெட்டர். அதனால தான்
ஆன்யூட்டி பிளான் எடுக்கிறவங்க எப்போதுமே இயர்லி ஆன்யூட்டி தான் கேட்பாங்க. ஏன்னா அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். யூ காட் மை பாயிண்ட். கன்வீனியன்ஸ் சேக்குக்கு சிலவங்க மந்த்லி வாங்கிக்கிறாங்கங்கிறது டிஃபரெண்ட். நீங்கள் மந்த்லி வாங்குறதுக்கும் ஆன்யூட்டி என்ன ஏன் சார் இதுக்கும் ஆன்யூட்டியும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, இங்கே சொல்லினா தான் உங்களுக்கு அது புரியும். இங்கே ப்ரீமியமும் அப்படி தான் இருக்குது. அதனால் பாலிசி ஹோல்டர்ஸ்னோட கன்வீனியன்ஸ் தான். மந்த்லி கேட்டால் மந்த்லி தான் கொடுக்கணும். நமக்கு என்ன இருக்குது? நமக்கு வந்து பாலிசி விற்க போகிறோம், என்ன உண்டோ நமக்கு அந்த கமிஷன் வரப்போகுது. ரைட். இப்போ டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம் அப்படின்னா என்ன சார்? நம்ம கட்டுற ப்ரீமியம் வேற இருக்கும், டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம் வேற இருக்கும். அந்த டேபுலர் ஆனுவல் ப்ரீமியங்கிறது வித்தவுட் ரைடர்ஸ் அதெல்லாம் இல்லாமல், டேக்ஸ் இல்லாமல், எனிவே டேக்ஸ் கிடையாது இப்போ. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு தக்கன இந்த டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம் மாறும். நான் எதனால் இங்கே டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம் சொல்லியிருக்கேன்னா, இதில் தான் இந்த கேரண்டீட் அடிஷன் கொடுக்குறாங்க. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். நாட் ஆன் த சம் அஷ்யூர்ட். ஜென்ரலி ஜீவன் ஸ்ரீல எப்படி கொடுத்தாங்க? சம் அஷ்யூர்டு டிவைடட் பை 1000 இன்ட்டு 75 rupees இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்படிதானே சார் அங்குராஜ் சார்? ஜீவன் ஸ்ரீ. ஆமா சார். இதில் அப்படி கிடையாது. இப்போ நவஜீவன் ஸ்ரீலையும் அப்படி தானே, சம் அஷ்யூர்டில் கொடுக்கலையே. பை த வே நவஜீவன் ஸ்ரீ டேபிள் நம்பர் 912ல் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார், சர்க்குலர் போட்டிருக்காங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சர்க்குலர் போட்டு பிபிடி மட்டும் 15 வருஷம் போட்டுக்கலாம்னு போட்டிருக்காங்க. இன்னொன்னு சார், இன்னொன்று வந்திருக்க, இன்னொரு சேஞ்ச் இருக்கு, நான் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே சார், அது தெரியல. ஸோ டோட்டல் ப்ரீமியம் பெய்ட் அண்டர் த பேஸ் ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூடிங். இதில் என்ன பெனிஃபிட்னா, கியூமுலேட்டிவாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸல் காமிக்கிறேன் கடைசியில், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். கியூமுலேட்டிவாக இந்த எவ்வளவு சார் இது கொடுக்குறாங்க, இது டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம் புரிஞ்சாச்சா? டோட்டல் ப்ரீமியம் பெய்டு அந்த டேர்முக்கு எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணிக்குவோம் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் அண்டர் ரைட்டிங் சார்ஜஸ். இது ரெண்டும் டெஃபினேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால காமிக்கிறேன். சரி, இப்போ எப்படி சார் இந்த எஸ்பி ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன் இல்லையா? 50% ஆஃப் தி பேசிக் சம் அஷ்யூர்ட். 10 லட்ச ரூபானா 5 லட்ச ரூபா வில் பி கிவன். ப்ரீமியம் பேமெண்ட் முடிஞ்சவன் அவங்க 7 வருஷம் எடுத்தாலும் சரி, 10 வருஷம் கட்டினாலும் சரி, 12 வருஷம் கட்டினாலும் சரி, 13 வருஷம் கட்டினாலும் சரி, 15 வருஷம் கட்டினாலும் சரி. சரியா? 50% ஆஃப் தி 50% ஆஃப் தி பேசிக் சம் அஷ்யூர்ட் வில் பி கிவன். இப்போ மிச்ச ரெண்டு ஆப்ஷன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெர்சன்டேஜை கூட்டினா 90% வந்துடும் ரெண்டு காலமும். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. கரெக்டா? 7.5 இன்ட்டு 12 90% தானே சார்? யார்? தீபிகா மேடம் எழுதாதீங்க ப்ளீஸ். 15 இன்ட்டு 6 90%. ரைட். நீங்க உடனே கேட்கலாம், அங்க 50% வாங்கிட்டு பேலன்ஸ் 50%க்கு எங்க சார் போவாங்க? அங்க 50% வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தக்கன அந்த கேரண்டீடு ரிட்டர்ன் அப்படி வரும். கரெக்டா? இங்க இப்படி வாங்கிடுறாங்க. எப்படியா இருந்தாலும் கடைசியில் சம் அஷ்யூர்ட் வில் பி கிவன் பிளஸ் அக்ரூடு கேரண்டீடு அடிஷன்ஸ் வில் பி கிவன் ஃபார் ஆல் த ஆப்ஷன்ஸ். நோ லாயல்டி அடிஷன், நோ ஃபைனல் அடிஷனல் போனஸ். எங்கெல்லாம் கேரண்டீடு அடிஷன்ஸ் வருதோ அங்கே ஃபைனல் அடிஷனல் போனஸ் வராது, ஆனால் லாயல்டி அடிஷன் வரும். ஆனால் இப்போ வர்ற பிளானுக்கு அவ்வளோ லாயல்டி அடிஷன் கொடுக்கறது இல்லை. எங்கெல்லாம் பார்ட்டிசிபேட்டிங் போனஸஸ் வருதோ அங்கெல்லாம் ஃபைனல் அடிஷனல் போனஸ் வரும், ப்ரொவைடட் 15 வருஷத்துக்கு மேலே பிபிடி பணம் கட்டி இருந்தால். கரெக்டா? கரெக்ட் தானே அங்கராஜ் சார்? ஆமாங்க சார். இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன? சரி சார், அவர் உயிரோடு இருக்காரு, என்ன ஆகும்? சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி அலாங் வித் கேரண்டீடு அடிஷன்ஸ். இந்த கேரண்டீடு அடிஷன்ஸ் எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸல்ல காமிப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி இஸ் நத்திங் பட் பேசிக் சம் அஷ்யூர்ட் தான் சார். 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபா தான். இதில் 1.25 டைம்ஸ் அதெல்லாம் கிடையாது, ரிஸ்க் கவரேஜ் அதெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க. ரைட்டா? ஸோ ப்ளஸ் கேரண்டீடு அடிஷன், வெரி சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டே படிக்க வேண்டாம். 10 லட்ச ரூபா ப்ளஸ் கேரண்டீடு அடிஷன், அவ்வளோதான். கேரண்டீடு அடிஷன் ஃபார் இன்ஃபோர்ஸ் பாலிசி எப்படி சார் கொடுக்குறாங்க? டேபுலர் ப்ரீமியம் சொன்னீங்களா, டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம். 10 லட்ச ரூபாய்க்கு என்ன ஆனுவல் ப்ரீமியம், டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம் இருக்கோ, இப்போ அவர் நீங்கள் சொல்லலாம் குவார்டர்லி கட்டுறாரு, மந்த்லி கட்டுறாருன்னா அதுக்கு தக்கன அந்த மாடல் ஃபேக்டர் காமிச்சேன் இல்லையா,
அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த பிரீமியம் ஆனுவல் பிரீமியத்தில் 7% கால்குலேட் பண்ணுவாங்க. அது கியூமுலேட்டிவாக பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா. ஹையர் இன்சென்டிவ் ஃபார் ஹையர் சம்மர்ஷூடுக்கு எப்போதுமே ரிபேட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. அந்த இன்சென்டிவ் என்ன எதில் சேர்க்குறாங்கன்னா இந்த கேரண்டீடு அடிஷன்ஸில் சேர்க்குறாங்க. இப்போ பாருங்க, 2,00,000 5 லட்சம் வரைக்கும் சம்மர்ஷூடுக்கு 7லேருந்து 9, 10லேருந்து 15 வருஷம் பிபிடிக்கு நில். 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு 0.25%. இந்த கேரண்டீடு அடிஷன் 7% இருக்கு இல்லையா. இப்போ ஒருத்தர் 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்தாருன்னா 9 வருஷம் டேர்ம் எடுத்தாருன்னு டேபிள் இந்த பாருங்க, டேபிளை கவனிக்கணும் நீங்க. 9 வருஷம் பாலிசி எடுக்கிறாரு, 10 லட்ச ரூபா சம்மர்ஷூடுனா 0.25%. அப்போ 7% plus 0.25, 7.25% will be the guaranteed additions that will be added at the time of maturity. அதே மாதிரி தான் சம்மர்ஷூட் மேலே போக போக அந்தந்த பிபிடிக்கு தக்கன இது கொடுக்கப்படும். இது ஒன்று தான் இன்சென்டிவ் இதில், ரைட். இன்சென்டிவ் ஃபார் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அது நமக்கு ஆனுட்டி பிளான்லேயே நமக்கு இருக்கு இல்லையா, அதே கண்டிஷன் தான். 1 வருடத்துக்கு முன்னாடி ஏதாவது பாலிசி மெச்சூர் ஆகி இதாக இருந்ததுன்னா, இல்லை ஏதாவது டெத்து பெனிஃபிட்டு வந்திருந்ததுனால் ஃபேமிலிக்கு, அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸுக்கு அவங்க மெயினாக பிளட் ரிலேஷனாக இருக்கணும், இல்லை ஏதாவது பாலிசி ஃபோர்ஸில் இருந்ததுனால் எப்படி ஆனுட்டி பிளானுக்கு 0.15% ஆனுட்டி ரேட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ இதுலேயும் கேரண்டீட் அடிஷன்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 7 to 9க்கு 0.05%, 10 to 15க்கு 0.10%. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 7% விட்டுருங்க. இப்போ ஒருத்தர் 10 வருஷம் பாலிசி எடுக்கிறார், இந்த 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாரு வச்சுக்கோங்க. 7 + 0.40 கரெக்டா 7.40. அவர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கார் வச்சுக்கோங்க, கூட ஒரு 0.10. அப்போ 7.5% கேரண்டீடு அடிஷன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்க எப்படி பொசிஷன் பண்ணணும்னா, ஹையர் சம்மர்ஷூட் நீங்க வாங்கினீங்கன்னா பார்ட்டிக்கு பெனிஃபிட், கஸ்டமருக்கு பெனிஃபிட். எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட். அப்போ இந்த 0.40 இந்த 0.10 plus 7% will be 7.5%. கரெக்டா அங்குராஜ் சார் நான் சொல்ற கணக்கு? கரெக்ட் தாங்க சார். இந்த 7.5% ஆஃப் தி ஆனுவல் டேபுலர் ஆனுவல் பிரீமியம். அப்போ என்ன பண்ணணும் சார், நீங்கள் ஹையர் சம்மர்ஷூட் எடுத்தால் நமக்கும் பிரீமியம் ஜாஸ்தியாகும், நமக்கு கமிஷனும் நிறைய வரும், அவருக்கும் பெனிஃபிட் நிறைய இருக்கும், கேரண்டீட் அடிஷன்ஸும் நிறைய வரும். ஃபார் த மணி வாட் ஹீ இஸ் பேயிங், எனக்கு இவ்வளோ கட்டுறா என்னப்பா, எனக்கு என்னன்னா அதனால தான் நான் இப்போ பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டெபாசிட் பண்ணால் அவங்க ஏதோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இது ஓகேயா இன்சென்டிவ்ஸ்? இது வரைக்கும் ஓகேயா சார்? ஐ வில் ஸ்டாப் நவ். சார் சார்ட்ல போடுங்க, எதுவும் புரியலனா சார்ட்ல போடுங்க, ஓகேனா ஓகேன்னு போடுங்க, சார்ட்ல போடுங்க. இது வரைக்கும் ஓகேயா? ஸ்பீடா போறேனா? புரியுறதா? சார் அருமையா கொண்டு போகுது சார், ரொம்ப பொறுமையா கொண்டு போறீங்க சார். நண்பர்களே இதை கொஞ்சம் கவனிச்சுன்னு வாங்க. இன்னமா வர செகண்ட் போர்ஷன் சொல்லலாம், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா நல்லா இருக்கும். ரைடர்ஸுக்கு நான் போறேன். மிச்ச 3 ரைடர் பத்தி நான் பேச போறது இல்லை. இது அவங்கவுங்க சாய்ஸ்ல எடுத்துக்க போறாங்க இல்லையா. இந்த 4வது ரைடர், ஏன்னா இந்த ஃபீமேல் லைஃப்ங்கிறதுனால இந்த 4வது ரைடர் நான் முதல்லயே சொன்ன மாதிரி எல்ஐசியில் அப்பவுமே அப்லோட் பண்ணிட்டாங்க. இது எல்லா பிளானுக்கும் கிடையாது, இன்னமா வர்ற பிளானுக்கு கொடுப்பாங்களா இருக்கும், ரைட்டா. எல்லா பிளானுக்கும் இந்த ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கிடையாது. இப்போதைக்கு இந்த பிளானுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னமா வர பிளானுக்கு இல்லை இருக்கிற பிளானுக்கு ஆட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரைட். அதை பற்றி பேச வேண்டாம். ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ஏன்னா அது ஃபீமேல் லைஃப்ங்கிறதுனால அவங்களுக்கு இதை சொல்லி விளக்கினீங்கன்னா ரொம்ப புரியும். இதில் 3 மாடியூல் இருக்கு. இது ஒரு ஆப்ஷனல் ரைடர் தான், இதுக்கு எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டி ஆகணும், அதில் டவுட்டே கிடையாது. இது முன்னாடியே அப்படிதானே, கிரிட்டிக்கல் இல்னஸும் டேர்ம் ரைடரும் ப்ரப்போசல் ஸ்டேஜில் தான் எடுக்க முடியும். ஏபி ஏடிடிபி பிடபிள்யூபி மாத்திரம்தான் டூரிங் த பாலிசி டேர்மில் ஆட் பண்ணலாம், சப்ஜெக்ட் டு 5 years வெயிட்டிங் பீரியட். கரெக்டா? தப்புன்னா தப்பு சொல்லுங்க என்ன.
நான் மாட்டி பேசிட்டே போகக்கூடாது. அப்போ மாடியூல் 1 ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர், கர்சினோமா இன்சிட்யூ, இதெல்லாம் கேன்சர் ரிலேட்டட் வேர்ட்ஸ். மேஜர் கேன்சர் ஸ்டேஜ், அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், ஸ்டேஜ் 4ன்னு சொல்றாங்க இல்லையா, இது மாடியூல் 1. மாடியூல் 2 காமன் சர்ஜரிஸ் லைக் நார்மல் ஆர்கான்ஸ், இது பைபாஸ் சர்ஜரி, அந்த மாதிரி இல்னஸஸ் இன் விமன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. மாடியூல் 3 பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் அண்ட் கன்ஜெனிஷல் அனாமலிஸ். பிறவியிலேயே குழந்தை ஒரு பக்கம் பிரெக்னன்சிக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஆஃப்டர் பர்த் டெலிவரி சில குழந்தைகள் பிறவியிலேயே ஏதாவது ஒரு குறைபாடுகளோட பிறக்கிறது இல்லையா, அதுக்கு தான் அந்த மாதிரி இந்த மாதிரி 3 மாடியூலுக்கு வச்சிருக்காங்க. இந்த 3 மாடியூலுக்கு இதில் என்னன்னா 3 மாடியூலும் சேர்ந்தும் எடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக கல்யாணம் ஆகுது வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிரிட்டிக்கல் இல்னஸில் அதுக்கு ஒரு ஓவராலாக இவ்வளோ தான் அக்ரிகேட் எடுக்க முடியும்னு வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லலாம், மாடியூல் 3 எடுத்துக்க சொல்லலாம். ஏன்னா ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு குழந்தை பிறந்து அது வெளியில் வர வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இதுதான், எவ்வளவோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீடு பேஸ்டாக இவ்வளவு இருக்குங்கிறப்ப நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரீசெண்ட்லி மேரீடு அவங்க ஏதாவது ஏஜ் குரூப் பிலோ 30 வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் தே வில் ப்ரிஃபர் டு கோ ஃபார் மாடியூல் 3. பட் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் தான், ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒவ்வொரு ப்ரீமியம் வரும். இப்போ இதில் மினிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எல்லாமே 18 இயர்ஸ் தான், இது குழந்தை பாலிசி கிடையாது, ரைட்டா. மாடியூல் 1 அண்ட் மாடியூல் 2க்கு மேக்ஸிமம் என்ட்ரி 50 வருஷம் ஏஜ். மாடியூல் 3க்கு மாத்திரம் 35 வருஷம். ஏன் சொல்லுங்க? சார் 35க்கு மேல மேரேஜா பண்ண போறாங்க அப்படின்னு அதுக்கு மேக்ஸிமம் ஒரு மேல 25-28 பண்ணிடுவாங்கல்லங்க சார். அதுக்கு மேல குழந்தை பெற்றுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? ரைட், இருக்கு, ரேருங்க சார், அதனால அதை எடுத்துக்கிட்டேன். அதான் அதுலயுமே 45 வயசு வரைக்கும் தான் மேக்சிமம் வச்சிருக்காங்க. அதாவது ரைடர் டேர்ம், நான் சொல்றது புரிஞ்சுதா? ஆமா சார். ரைடர் டேர்ம் 45 வயசு வரைக்கும் தான், அதுக்கு மேல கிடையாது. இதுக்கெல்லாம் 25 வருஷம் மிச்சதுக்கெல்லாம். ஸோ 1 and 2 பார்த்தீங்கன்னா அது ஜென்ரல் டிசீசஸ் யாருக்குனாலும் எப்போதுனாலும் வரும் இல்லையா, அந்த கேன்சரு. வரதராஜன் சார் இதெல்லாம் எழுதாதீங்க சார், கிளாஸை கவனிங்க சார். நீங்கள் எழுதினா அப்புறம் நான் எது கிளாஸ் எடுக்கணும்? ஸோ மாடியூல் 1 and 2 ஆஸ் பர் த பிளான். மாடியூல் 3 மாத்திரம் ஏஜ் மேக்சிமம் 35 வயசு வரைக்கும் தான். கவர் சீசிங் ஏஜ் 45. ஏன்னா அது அந்த பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு வேண்டி அது எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கு. டோட்டல் எல்ஐசி ஃபீமேல் சிஐஆர், சிஐஆர்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் சம் அஷ்யூர்ட் ஷால் பி தி சம் ஆஃப் மாடியூல் சம் அஷ்யூர்ட் ஃபார் ஆல் த மாடியூல்ஸ் ஆப்டட் பை தி லைஃப் அஷ்யூர்டு. மாடியூல் 1 4 lakhs, மினிமம் 1 lakh எடுக்கணும், அவங்க சாய்ஸ் தான். மாடியூல் 1 2 3 4 lakhs 4 lakhs 2 lakhs இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சம் அஷ்யூர்டு, ரைட்டா. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. சம் அஷ்யூர்டு இது ஓகே, இது புரிஞ்சுதா? அது பேசிக் சம் அஷ்யூர்டு வேற, இது ஒன்லி ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ரிலேட்டட். இதுல 2 விஷயங்கள் இருக்கு. இது சர்க்குலர்லயே போடல. யாருக்காவது தெரியுமா? வெயிட்டிங் பீரியட் தெரியுமா இதுல யாருக்காவது? இந்த 3 மாடியூலுக்கும் வெயிட்டிங் பீரியட் தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஐ வில் கிவ் யூ சர்ப்ரைஸ் பிரைஸ். மூணு மாடியூலுக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. லட்சுமி நரசிம்ம சார் சொல்றீங்களா? சார் லட்சுமி நரசிம்மன் சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சார் 90 days இருக்கு சார். தப்பு. சுப்பிரமணியன் சார்? 2 years சார். இல்லை இல்லை. ஸோ மாடியூல் 1 and 2க்கு 180 days. 180 நாள். மாடியூல் 3க்கு 270 days from the date of taking the policy. இது ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. இது அதனால தான் சொன்னேன், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பெரிய சப்ஜெக்ட். நம்ம எஸ்பெஷலி இந்த ஃபிமேல் 2 விதமாக பிரிக்கணும். கிரிட்டிக்கல் இல்னஸ் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கணும், இந்த ஃபிமேல் இதை தனியாக எடுக்கணும். இன்னைக்கு ரொம்ப இன்டெப்த்தாக கிரிட்டிக்கல் இல்னஸ் பற்றி பேச முடியாது. ஆனால் இந்த பெனிஃபிட் இருக்கு, ரைடர் பெனிஃபிட். இதுதான் இங்கே அட்ராக்டிவ். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் எ ஃபிமேல் லைஃப் பாலிசி.
அதனால தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ எல்ஐசி ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்டை பாருங்க. இதில் அந்த மாடியூல் ஒன்ல வர்ற வியாதிகள் ஏதாவது வந்திருந்ததுனால் உங்களுக்கு தெரியும், கிரிட்டிக்கல் இல்னஸ்னா இறந்து போயிருக்க கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு, தெரியும் இல்லையா? டயக்னாஸ் பண்ணி 30 நாள் உயிரோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அதெல்லாம் இட் இன்க்ளூட்ஸ். ரைட். மாடியூல் 2னாலும் 100% தான். அப்படி மாடியூல் 2 ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, மாடியூல் 1ல் 1,00,000 ரூபா, மாடியூல் 2ல் 1,00,000 ரூபா எடுத்துக்கிறா, அந்த அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்தால் 100% கொடுத்துருவாங்க. அதில் ஒரு 1,00,000, இதில் ஒரு 1,00,000. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வியாதி வருது, இன்னொரு 6 மாதத்துக்கு வருது, மாடியூல் 2ல் உள்ள வியாதி வருது வச்சுக்கோங்க. ரைட்டா? அது கொடுத்துருவாங்க. இதுலேயே இந்த கேன்சர் இது வந்து ஏர்லி கேன்சரில் 20% கொடுத்துட்றாங்க. அட்வான்ஸு கேன்சர் வந்ததுன்னா 100% கொடுக்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப டீட்டெயில். ஓகே, இந்த சர்க்குலர் அதை பற்றி போடலை, ஆனால் கிரிட்டிக்கல்னஸ் ரைடரில் அதை போட்டிருக்காங்க. மினிமம் மேக்ஸிமம் சிஐ பெனிஃபிட் ஃபார் ஈச் மாடியூல். நான் முதல்ல சொன்னது சம் அஷ்யூர்டு, புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்றது பெனிஃபிட். நான் சொல்றது திரும்பி இப்போ காமிக்கிறேன். முதல்ல சொன்னது சம் அஷ்யூர்டு. ஓகே, ரைட். 4 லட்சம், 4 லட்சம், 2 லட்சம். இப்போ மாடியூல் 3 எடுத்தா 2 லட்சம் தான் கொடுக்க முடியும். மினிமம் 1 லேக்கு. மாடியூல் 1 எடுத்தா மேக்ஸிமம் 4 லேக்ஸ் தான் கொடுக்க முடியும். மாடியூல் 2 எடுத்தா 4 லேக்ஸ் கொடுக்கலாம். ஆனால் மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 அதில் ஒரு 2 லட்சம், இதில் ஒரு 2 லட்சம், இதில் ஒரு 1 லட்சம் எடுத்துக்கலாம். அப்படி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ மேக்ஸிமம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மாடியூல் 1ல் 100% கொடுத்துடலாம், மாடியூல் 2ல் 100%, மாடியூல் 3ல் மட்டும் 200% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன போட்டிருக்கேன், 2 லட்சம் ரூபா. கவனிங்க, மாடியூல் 3ல் 2 லட்சம் ரூபா தான் மேக்ஸிமம் போட்டிருக்கேன். அப்போ அந்த மாடியூல் 3ல் அவங்களுக்கு ப்ரெக்னன்சியில் ஏதோ காம்ப்ளிகேஷன் வந்து நிறைய செலவாச்சு இதாகிடுதுன்னா 2 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 4 லட்ச ரூபா பெனிஃபிட் கொடுப்பாங்க. ப்ரொவைடட் பாலிசி ஃபோர்ஸில் இருக்கணும். எப்போதுமே ரைடர் பிரீமியமும் இந்த பிரீமியம் சேர்ந்து தானே கட்டுறோம், தனியாக கட்டுறது இல்லையே. கரெக்டா? ஸோ மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்க, 1 லேக்கு, 4 லேக்ஸு. மாடியூல் 2 மினிமம் 1 லேக் பெனிஃபிட் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 4 லேக்ஸ். மாடியூல் 3 மினிமம் 2 லேக்ஸு, மேக்ஸிமம் 4 லேக்ஸ். கரெக்டா? இப்போ புரிஞ்சுடுதா? இங்கே 2 லேக்ஸ் போட்டிருக்கேன் நான் சம்மஷோடு. இங்கே பாருங்க, 4 லேக். டேஸ் லைன் பாருங்க, மாடியூல் 3 2 லேக்ஸ் 4 லேக்ஸ் வந்திருக்கா? தட்ஸ் இட். இது கொஞ்சம் வேகா தான் இருக்கும், ஆனால் இன்னொரு தடவை வேணா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இஸ் எ ஸ்பெஷல் ரைடர் which has been implemented for this policy. 3 மாடியூல் இருக்கு, மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3. மெயின்லி கேன்சர் ரிலேட்டட் மாடியூல் 1. அதர் காமன் எயில்மெண்ட்ஸ் லைக் பைபாஸ் சர்ஜரி, ஆர்கான்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாடியூல் 2. மாடியூல் 3 ப்ரெக்னன்சி ரிலேட்டடு. ரைட்டா? அண்டு பெருவிலேயே குழந்தை பிறந்தப்புறம் ஏதாவது குறைபாடுகள் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதுக்கு உண்டானது. அதுக்கு தான் இது. மினிமம் 18 வருஷம். மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் 50 வருஷம் ஃபார் மாடியூல் 1 அண்ட் 2. மாடியூல் 3க்கு மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ரைடர் டேர்மு மாடியூல் 1 அண்ட் 2 ஆஸ் பர் பாலிசி டேர்மு. மாடியூல் 3யை பொறுத்தளவில் 45 இயர்ஸோட முடிஞ்சு போகும். எப்படி பிரீமியம் வேவர் பெனிஃபிட் 25 இயர்ஸ்னோட குழந்தையோட வயசு 25 இயர்ஸோட போயிடுறதோ, அதே மாதிரி இதில் 45 வயசோட முடிஞ்சு போயிடும். ரைட்டா? கவர் சீசிங் ஏஜ் இது வந்து அதே தான், ஆஸ் பர் த பிளான். எப்படினாலும் 50 வயசோட பிளானே கிடையாது, முடிஞ்சு போயிடும் இல்லையா இந்த பிளான். சொல்லுறது புரிஞ்சா உங்களுக்கு? 50 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 50 வயசு என்ட்ரி, மேக்ஸிமம் என்ட்ரி. ரைட்டா? இப்போ இது பெனிஃபிட், இது சம் அஷ்யூர்ட். மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3. இந்த சம் அஷ்யூர்டு 3 எடுத்துக்கலாம், 3 மாடியூலும் வேணாலும் எடுத்துக்கலாம். யாராருக்கு எந்தெந்த மாடியூல் வேணுமோ அவங்கவுங்க தேவைக்கு தக்கன நம்ம கொடுக்கலாம். எனக்கு 3 மாடியூலுமே வேணும்னா அந்த லிமிட்டுக்கு உள்ள வந்ததுன்னா கொடுக்கலாம். இங்க வந்து பேசிக் சம் அஷ்யூர்டு இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் காம்பினேஷன் கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இங்கே இன்னொன்று சொல்லிடுறேன், ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டு இங்கேயுமே அதே 3 டைம் கொடுக்கலாம் பேசிக் சம் அஷ்யூர்டில். நாட் ரைடர் ஏடிடிவி 3 டைம் கொடுக்கலாம், தெரியும் இல்லையா? பேசிக் சம் அஷ்யூர்டு எஸ் சார். சப்ஜெக்ட் டு லிமிட் ஆஃப் 1 crore. 1 crore. அதுவும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ரைட்டா?
So LIC female CAR benefit shall be an amount equal to 50% of the sum assured on death. Okay. 50% of the sum assured on death or 5 lakhs whichever is lower அந்த லிமிட் தான். ஸோ எப்படி என்ன மாடியூல் எடுத்தாலும் 5 லட்சத்துக்கு மேலே அதில் பெனிஃபிட் கிடையாது. ஓவராலா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இதுக்கு பெய்டப் வேல்யூலாம் கிடையாது. ஸோ சரண்டர் பண்ணால் ஒன்றும் கிடைக்காது. ரைட்டா? பாலிசி லேப்ஸ் ஆச்சுன்னா அப்ப எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் என்ன கொடுக்குறாங்களோ அதில் ஷால் பி அன் அமௌண்ட் ஈக்குவல் டு 50% ஒரு சீலிங் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்துங்கிறது ஒரு 12 லட்சம் இருக்குன்னா அதில் 6 லட்சம். ஆனால் இங்கே எவ்வளவு 5 லட்சம் தான் கொடுக்கலான்னு இருக்காங்க. அப்போ விச்சவர் இஸ் லோயர் 5 லட்சம் கொடுப்பாங்களா 6 லட்சம் கொடுப்பாங்களா? 5 லட்சம் தாங்க சார் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த கண்டிஷன். அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? சரி சார், வேற என்ன பெனிஃபிட்? இப்போ ரைடரை பற்றி சொல்லியாச்சு. இப்போ பிளானுக்குள்ளே போகலாம். மெயின் பிளான் டெத் பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தெரியும் 5, 10, 15. ரைட்டா? மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி, ஆஃப் இயர்லி வாங்கிக்கலாம். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா எஸ்பியை வந்து டெஃபர் பண்ணலாங்கிறாங்க. எனக்கு இப்போ வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னா வாங்கிக்கலாம். அது வந்து அடுத்த 5 வருஷம் வரைக்கும் டெஃபர் பண்ணலாங்கிறாங்க. இப்போ நான் 3 மாதம் கழிச்சு எஸ்பி டியூ வருதுன்னா 3 மாதம் முன்னாடி நம்ம சொல்லிடணும் எனக்கு 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெஃபர் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன் ஏயை பொறுத்தவரை ஒரே ஒரு தரம் தான் அப்படி பண்ண முடியும். ஆப்ஷன் பி அண்ட் சியை பொறுத்தவரை 2 தரம் அப்படி பண்ணலாம். புரிஞ்சா உங்களுக்கு? டெஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு இப்போ செலவுக்கு பணம் அவசியம் இல்லை, எல்ஐசி வச்சுக்கோங்கன்னா அதுக்கு ஒரு அக்குமுலேட்டட் ரேட்டு போட்டு அவங்க அப்புறம் கொடுப்பாங்க. ஸோ தள்ளி வச்சு வாங்கிக்கலாம். எப்படியா இருந்தாலும் 5 வருடங்களுக்கு மேலே நீங்கள் தள்ளி போட முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? செட்டில்மெண்ட் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட அப்படித்தானே இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிறோம், இங்கே தள்ளி போடுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த எஸ்பி டெஃபர்மெண்ட் ஆப்ஷன் வந்து எகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், ஆப்ஷன் ஏயை பொறுத்தளவு ஒரே ஒரு தரம் தான் பண்ண முடியும். எஸ்பி டியூக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி இதை தெரியப்படுத்த வேண்டும். 5 வருடங்களுக்கு தள்ளி போடலாம். இப்போ வந்து ஏ ஆப்ஷன் பி அண்ட் சி, ஆப்ஷன் பி அண்ட் சி, ஆப்ஷன் பி என்ன சி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர். ஆப்ஷன் பில எஸ்பி என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? 7.5%. ஆப்ஷன் சில 15% சார். 7.5% எப்படி கொடுக்குறாங்க? எவ்ரி 2 இயர்ஸ் பாலிசி ஆரம்பிச்சு அடுத்த 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். ஆப்ஷன் சி அது வந்து ஒவ்வொரு 4 இயர்ஸ். 4 இயர்ஸ். அப்சல்யூட். நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா பாக்குறேன், முடிச்சிருக்கீங்களா, கிளாஸை கவனிக்கிறீங்களான்னு செக் பண்ணேன். சரி. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் கூட பண்ணிக்கலாங்கிறாங்க டெஃபர்மெண்ட் ஆப்ஷனை. இல்லை சார், நான் முதல்ல சொன்னேன் எனக்கு திடீர்னு இப்போ என் பாப்பா நாளைக்கு அடுத்த வருஷம் காலேஜ் போனால் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் கேன்சல். அப்போ அந்த அக்குமுலேட்டட் ரேட் இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுதா? இப்போ எஸ்பி ஆப்ஷன் டெஃபர்மெண்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதா? ஓகே சார், ஓகே சார். மோட் ஆஃப் பிரீமியம் எல்லா மோடும் இருக்கு அதர் தேன் சிங்கிள் பிரீமியம். எல்லா மோடும் இருக்கு. ஆனால் மந்த்லி நேச்சு இ நேச்சுனா 3 மாச பிரீமியம் வாங்க வேண்டும். இதில் அது ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் நேச் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி கன்வெர்டட் இன்டு குவார்டர்லி மோட். கிரேஸ் பீரியட் 30 நாள் அதர் தேன் தி மந்த்லி மோட். கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், கமிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இயரில் 7லேருந்து 9 வருஷம் பிபிடிக்கு 10%, 10லேருந்து 14 வருஷம் பிபிடிக்கு 15%, 15 வருஷம் பிபிடிக்கு 20%, 2லேருந்து 6வது வருடங்களுக்கு 5%, 7லேருந்து 9 வருடங்களுக்கு, 10லேருந்து 14க்கு 7.5%, 15 வருஷத்துக்கு 7.5%, சப்சிக்வெண்ட் இயர்ஸுக்கு 5 போனஸ் கமிஷன் உண்டு 40% ஆன் தி ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன். ஓகேயா? ஓகே சார். அடுத்தது போலாமா? போலாங்க சார். ஆட்டோ கவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒன்றும் இல்லை, கிளைம் கன்செஷன் இருக்கு இல்லையா, அதனோடு கொஞ்சம் வேற விதமாக இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கிளைம் கன்செஷன் கிடையாது. 3 வருடங்கள் பிரீமியம் கட்டி 5 வருடங்களுக்கு உள்ள இருந்தால் 6 மாதத்துக்குள் இறப்பு நேரிட்டால் ஃபுல் சம் அஷ்யூர்ட் வில் பி கிவன் ஆஃப்டர் டிடக்டிங் தி அன்பெய்டு பிரீமியம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இயர்லி பிரீமியமானா டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. மந்த்லி குவார்டர்லியா இருந்தால் நெக்ஸ்ட் பாலிசி அனிவர்சரிக்கு வரைக்கும் வர வேண்டிய
டெத் பிரீமியத்தை கழிச்சுன்னு தான் கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுமா தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரியும் சார், தெரியும் சார், அது புரிஞ்சுக்கோங்க. தெரியும். ரைட்டா? ஸோ இந்த ஆட்டோ கவர் பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் பாலிசி கட்டியாச்சு, எஃப்யூபி கிரேஸ் பீரியடையும் சேர்த்து 3 வருடங்கள் கட்டிட்டு, அதாவது 36 மாசம் கட்டிட்டு 39வது மாசம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து இறந்து போய்விட்டால் நாமினிக்கு ஃபுல் சம் அஷ்யூர்ட் வில் பி கிவன் ஈவன் தோ பிரீமியம்ஸ் ஆர் நாட் பெய்டு. அதே மாதிரி 5 வருஷம் பிரீமியம் கட்டிட்டு அடுத்த 1.5 வருஷம் பிரீமியம் கட்டலைன்னா 6.5 வருஷத்துல ஏதாவது ஆனா கூட ஃபுல் சம் அஷ்யூர்ட் வில் பி கிவன் ஈவன் தோ பிரீமியம்ஸ் ஆர் நாட் பெய்டு. திஸ் இஸ் கால்ட் ஆட்டோ கவர். There is a difference between claim concession and auto cover. Am I right, Ankuraj sir? எஸ் சார், எஸ் சார். ஏன்னா கிளைம் கன்செஷன்ங்கிறது 3 வருடங்கள் பணம் கட்டி 6 மாசம், 5 வருடங்கள் பணம் கட்டி 12 மாசம். இங்க ஆனா 2 வருடங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, கூட 1 வருஷம் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் கால்ட் ஆட்டோ கவர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். வெரி ப்ளஸ் பாயிண்ட் இது, ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. ஸோ பெனிஃபிட் டூரிங் த ஆட்டோ கவர் பீரியட் என்ன? அதான் நான் சொன்னேன்ல, டெத் பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு, அதே தான் போட்டிருக்காங்க. சூசைடுக்கு இது கிடையாது சார். சூசைட் டெத்தாக இருந்தால் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் ரிப்பீட்டிங், சூசைட் டெத்துக்கு இது கிடையாது. ஓகே, ரைட். லெட் அஸ் மூவ். ஏன்னா இன்னொரு பிளான் வேறு கவர் பண்ண வேண்டியிருக்கு. எஸ்பி பெய்டப் பாலிசிக்கு எஸ்பி உண்டு சார். பெய்டப் பாலிசிக்கு ஆட்டோ கவர் உண்டு. கேரண்டீட் அடிஷன் எஸ்பிக்கு பெய்டப் பாலிசிக்கு உண்டு. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரைட்டா? ரிவைவல் 5 வருடங்கள் எப்போதுமே தெரியும் உங்களுக்கு. ஆல்ட்ரேஷன்ஸ், இந்த எல்ஐசி ஃபீமேல் சிஐபி ரைடர் சொல்ல இல்லையா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வேண்டாட்டா வெளியில வந்துக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இதுதான் ஆல்ட்ரேஷன் சொல்றது, ரைட்டா? ஏபி ஏடிடிபி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் சிஏஆர் ரைடர் பாலிசி ஸ்டேஜில் கொண்டு வரணும். வெளியில கேன்சல் பண்ணிட்டு வரதானே எப்பனால வரலாம். அடுத்தது லோன் பண்ணலாம். லோன் பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்ஸ் பாலிசிஸ் 2 வருஷம் பிரீமியம் கட்டியிருந்தா 50% ஆஃப் சரண்டர் வேல்யூ. இன்ஃபோர்ஸ் பாலிசிஸுக்கு 2 வருடங்களுக்கு மேலே பிரீமியம் கட்டியிருந்தா 75% ஆஃப் சரண்டர் வேல்யூ வில் பி கிவன் அஸ் அ லோன். அதே மாதிரி பெய்டப் பாலிசிக்கு 40% ஆஃப் சரண்டர் வேல்யூ. 2 வருடங்கள் பிரீமியம் கட்டி அதுக்கப்புறம் பெய்டப் ஆச்சுன்னா 65% ஆஃப் த சரண்டர் வேல்யூ. ஃப்ரீ லுக் பீரியட் 30 நாள். பேக் டேட்டிங் பாசிபிள் பட் நாட் பிஃபோர் த டேட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பாலிசி. இன்னைக்கு பாலிசி கொடுத்துட்டு போன மாதம் பேக் டேட் பண்ண முடியுமா? பாலிசி இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. சரி, 2 மாதம் கழிச்சு பாலிசி கொடுக்குறீங்க, ஒரு 4 மாதம் கழிச்சு எனக்கு ஜூன் மாசத்துல பேக் டேட் பண்ண முடியுமா? இன்னைக்கு டேட் வரைக்கும் பண்ணிக்கிறாங்க சார். அதுதான். இல்ல, அது நிறைய பேருக்கு அது ஏன் எக்ஸ்பிளைன் பண்றோம்னா, சும்மா பார்ட்டிட்டு ஏதாவது கமிட் பண்ணிட்டு உங்க பர்த்டே தானே பேக் டேட் பண்ணிடலாம்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. இங்க வந்த உடனே மானம் கப்பலே ஏறிடும் பிரான்ச்சில். அதை பார்த்துக்கணும். அசைன்மெண்ட் நாமினேஷன்லாம் உண்டு. ரீஇன்சூரன்ஸு அது தெரியும் உங்களுக்கு, ஆஸ் பர் த இது. ரீஇன்சூரன்ஸ்னா என்ன தெரியும் இல்லையா? ஹை ரிஸ்க் பாலிசியை பெரிய பெரிய டேர்ம் பிளான்லாம் ரீஇன்சூரன்ஸ்லாம் போகிறது, ரைட்டா? ஒரு போர்ஷனில் தான் வச்சுன்னு பேலன்ஸ் ரீஇன்சூரன்ஸ் தான் அவங்க ப்ரீமியம் எடுத்து அவங்க பேப்பர் அங்கே சப்மிட் பண்ணுவாங்க. அங்கே போய் அண்டர் ரைட் பண்ணி வரணும், புரிஞ்சுக்கோங்க. திஸ் ரீஇன்சூரன்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் டெத் கிளைம் ஆல்சோ. யூ காட் இட்? டெத் கிளைம் பெரிய சம் அஷ்யூர்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அந்த பாலிசி ரீஇன்சூரன்ஸில் போய் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் மை ஓன் கேஸ். ஜீவன் ஆனந்த் 35 லட்சம் இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி 95 லட்ச ரூபா நான் வாங்கி கொடுத்தேன் டெத் கிளைம். எனக்கு ஒரே ஒரு ரீசன், 2 நாள் டிலே பண்ணாங்க, ரீஇன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. தட் இஸ் த ரீசன் ஃபார் த டிலேன்னாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதை புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பிளான் ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. என்னையா இந்த ஆள் போட்டு படுத்தி எடுத்துன்னு இருக்காங்கிறீங்களா? சார் சிவகுமார் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். கோர்ஸ் கொடுத்துருக்கேன்ல இல்லையா?
ஓகே சார். கோவஸ்ட் இருக்கார். ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே சார், வந்துருச்சு. இல்லையே, இது இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க. சார் கரெக்ட் தான் சார், ஸ்க்ரீன் கரெக்ட் தான். இல்ல இல்ல, அந்த ஸ்கிரீன் இல்லை ஆக்சுவலி. சரி. ஒன் செகண்ட் இருங்க, ஐ வில் கம் பேக். ஓகே சார். ஜஸ்ட் ஐ எம் ஒன் செகண்ட். ஆர் அசோகன் வந்தவர் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி கால் நீட்டி உட்காந்துட்டு அதெல்லாம் வீடியோவில் தெரியுது சார். உங்களுக்கு நான் ஸ்டாப் வீடியோ கொடுத்துட்டேன். கொஞ்சம் வீடியோவில் வரும்போது ஆ, கவனமா இருங்க. சாரி சாரி நண்பர்களே. அது ஓகே, தேங்க்யூ. நவ் வி வில் மூவ் ஆன் டு தி அதர் பிளான். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அடுத்த ஒரு 15 நிமிஷம், 9:30க்கு வில் டார்கெட் டு க்ளோஸ். ஜன் சுரக்ஷா முன்னாடி பிளான் 91 ஒன்று இருந்தது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் நம்ம அதிகமாக வித்த பிளான் அதுதாங்க சார் நாங்களாம். வெரி பாப்புலர் பிளான். கிளப் மெம்பருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பிளான். யாரை கேட்டாலும் போடுவாங்க. 50,000 என்ன டப்பு டப்பு டப்புன்னு போட்டு அந்த 30,000 மாதிரி சார். ஒரு பிளான். எல்லாருக்கும் பாலிசி கொடுக்கணும், நான் மெடிக்கல்ல கொடுக்கணும், ஈஸியா கொடுக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக்ல அந்த மாதிரி ஒரு பிளான். அதே தான் நியூ ஜெனரக்ஷா, அதுக்கு பேரு பிளான் 91. 20 வருஷம் 25 வருஷம் இருக்கிற மூவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதனால இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எப்படி இதை பொசிஷன் பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா இந்த பிளான் வந்து எல்லா, அப்கோர்ஸ் இது லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கலாம். மினிமம் 1 லேக், மேக்ஸிமம் 2 லேக்ஸ் தான் கொடுக்க முடியும். அப்படி ஒரு கண்டிஷன் வச்சுட்டாங்க. மினிமம் 1 லேக், மேக்ஸிமம் 2 லேக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரைட். 880 பிளான் நம்பர். இதுவும் நான் பாரு, நான் லிங்க்டு, இண்டிவிஜுவல் சேவிங்ஸ். ஆனா கேரண்டீட் அடிஷன். பார்ட்டிசிபேட்டிங் கிடையாது. எல்ஐசி ஸ்லோவா பார்ட்டிசிபேட்டிங்ல இருந்து நான் பார்ட்டிசிபேட்டிங்க்கு மூவ் ஆறாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சா உங்களுக்கு? நான் லிங்க்டுல இருந்து லிங்க்டு பிளானுக்கு மூவ் ஆறாங்க. ஐ ஹேர்டு தட் டேர்ம் பிளானோட லிங்க்டு பிளானும் வரப்போறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். இன்னொரு இன்னொரு மணி பேக் பிளான் வேற மாதிரி வரப்போகுது, நிறைய வருது. லோயர் இன்கம் குரூப்புக்கு செக்மெண்ட்டுக்கு இதெல்லாம் அடிக்கலாம். என்ன, ஒரு பூ வியாபாரி இவங்க, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போடுறவங்க, ஒரு கன்சர்வேட்டரி இதை இருக்கவங்க, அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. டக்கு டக்குன்னு கேட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு நாள் 10 ரூபா சேவிங் அப்படி சொல்லி. அதனால தான் ஹெல்த்தி லைஃப்ஸாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இல்லாமல், ஏன்னா நம்ம எழுதுறது தான் எல்ஐசி நம்பிக்கிறது. ரைட்டா? இதில் என்னன்னா, நான் இப்போ ஒரு 1 லட்ச ரூபா பாலிசி எடுத்துட்டு இன்னொரு 3 மாதம் கழிச்சு இன்னொரு 2 லட்சம் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. இந்த ஒரு பாலிசி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 2 லேக்ஸுக்கு மேலே ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு நான் இன்னும் 2 லட்சம் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. ஆனால் இன்னும் 1 லட்சம் எடுக்கணும்னா எடுக்கலாம். அதுதான், அது பார்த்துக்கணும். இதுவும் அதே தான். 18 வருஷம், மேக்சிமம் 55 வயசு வரைக்கும் கொடுக்கலாம்.
70 வயசு மெச்சூரிட்டி. பாலிசி டேர்ம் 12லேருந்து 20. 12லேருந்து 20. இதுல என்ன ஒரு இதுன்னா, பாலிசி பிபிடி டேர்ம் வந்து என்ன பாலிசி டேர்ம் எடுக்கிறாங்களோ -5, அவ்வளவுதான். 20 வருஷம் பாலிசினா 15 வருஷம் கட்டினா போறோம். 18 வருஷம் பாலிசினா 13 வருஷம் கட்டினா போறோம், அவ்வளவுதான். மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்டு 1,00,000 ரூபா. 5,000 5,000 மல்டிபிளா கொடுக்கலாம். 1,05,000, 1,10,000, 15,000, 20,000, 25,000 அப்படி கொடுக்கலாம். மேக்ஸிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 lakhs. இமீடியட்டா பாலிசி இஷ்யூ பண்ண உடனே ரிஸ்க் வில் கமன்ஸ். புரிஞ்சுதா? 18 வயசு, 55 வயசு, 70 வயசு, 12 to 20, ரைட்டா? பாலிசி டேர்ம் 12 வருஷம் மினிமம், மேக்ஸிமம் 20 வருஷம். பிபிடி வந்து -5 years. என்ன பாலிசி டேர்ம் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து -5, அவ்வளோதான். நோ ஆப்ஷன். 15 வருஷம் பாலிசி எடுத்தாங்கன்னா ஒன்லி 10 வருஷம் கட்டினா போகிறோம். 20 வருஷம் பாலிசி எடுத்தா 15 வருஷம் கட்டினா போகிறோம். 13 வருஷம் எடுத்தா எவ்வளோ கட்டணும்? 13 -5. இப்போ 8 வருஷம். இப்போ புரிஞ்சுதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். பாலிசி டேர்ம் 14 போட்டிருக்கேன். பிபிடி என்ன சொல்லுங்க? கொஸ்டின் 9. பாருங்க. 9. அப்சல்யூட்லி. அடுத்தது 16 -5. -5 பேர் சொல்லணும். 11 years, sir. வேணுன்ட்டு தான் போடலண்ணா. ஓகே, எப்படி இருக்கீங்க பார்த்தேன். தூங்கிடக்கூடாதுல்ல, மணி ஆயிடுத்து. நீங்களாம் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடல. ஓகே. சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்களாம் தெரியல. டெத் பெனிஃபிட். இதில் டெத் அதே தான். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் வித் அக்ரூட் கேரண்டி அடிஷன். இங்கே எவ்வளோ கேரண்டி அடிஷன் கொடுக்குறாங்க அது அப்புறம் நான் சொல்கிறேன். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ஷால் பி ஹையர் ஆஃப் 7 times ஆஃப் டேபுலர் ரெப்ரசன்ட். அங்கே 10 டைம் சொன்னாங்க, இங்கே 7 டைம் தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க இல்லையா? ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட் விச் எவர் இஸ் ஹையர். டெத் பெனிஃபிட் எப்போதுமே இந்த கண்டிஷன் வரும். எய்தர் 7 times ஆர் 10 times ஆர் 105 times ஆஃப் த ப்ரீமியம் பெய்டு அப்படிங்கிறது வரும். அகைன் கீழே பாருங்க, டெத் பெனிஃபிட் ஷால் நாட் பி லெஸ் தேன் 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம்ஸ் பெய்ட் அப் டு த டேட் ஆஃப் டெத். நான் என்ன பெனிஃபிட் பார்க்கலாம். ஓகேயா? வெரி வெரி சிம்பிளான பாலிசி, ஈஸி டு செல். ஒண்ணுமே காம்ப்ளிகேஷனே கிடையாது இதுல. மெச்சூரிட்டி வரைக்கும் இருந்தாச்சுன்னா சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி அடிஷன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். பேசிக் சம் அஷ்யூர்ட் தான். 1 lakh இல்ல மேக்ஸிமம் 2 lakhs தான், அவ்வளவுதான். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு ஆளுக்கு 2 லட்சத்துக்கு மேல இந்த பாலிசி கொடுக்க முடியாது. இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தாச்சு, அதனால வாங்குறப்ப 2 லட்சம் வாங்கிடணும், முடிஞ்சு போச்சு. இல்ல 1 லட்சம் வாங்கிட்டு இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு லட்சம் இன்னொரு அப்படி வாங்கணும், ரைட்டா? கேரண்டீட் அடிஷன் இங்க வந்து 4% கொடுக்குறாங்க, 7% கிடையாது, ரைட்டா? இங்க நான் ஏன்னா இது வந்து ஒரு மைக்ரோ இன்சூரன்ஸ் ப்ராடக்டாகவும் விற்கிறாங்க, இதை அப்படிதான் போட்டிருக்கு. திஸ் பாலிசி இஸ் கால்ட் மைக்ரோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்னு போட்டிருக்காங்க. எப்படின்னா, இட்ஸ் எ நான்-பார் நான்-லிங்க்டு இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் மைக்ரோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வித் ஆட்டோ கவர் ஃபெசிலிட்டி. தட் இஸ் வாட் சர்க்குலர் சேஸ். ஹையர் இன்சென்டிவ் ஃபார் சம் அஷ்யூர்ட் ஃபார் ₹2 lakhs இஸ் 0.25%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்ச ரூபா நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 4% கேரண்டீட் அடிஷன் ஆஃப் தி டேபுலர் ஆனுவல் பிரீமியம். எல்லாமே டேபுலர் ஆனுவல் பிரீமியம் தான், சம் அஷ்யூர்ட் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இப்போ 0.25% ஆட் பண்ணிக்கலாம். 4.25%. 2 லட்ச ரூபா கொடுத்தா 4.25% ஆஃப் த டேபுலர் ஆனுவல் பிரீமியம் வில் பி தி கேரண்டீட் அடிஷன். வேறஸ் 1,90,000 கொடுத்தா 4% ஆஃப் தி டேபுலர் ஆனுவல் பிரீமியம் தான் கேரண்டீட் அடிஷனா கொடுக்கப்படும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. பெய்டப்புக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ் உண்டு. ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர், ஆக்சிடென்டல் பெனிஃபிட், இந்த 2 ரைடர் தான் இதுல, வேற எந்த ரைடரும் கிடையாது. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட், 60 வயசோட இந்த 2 ரைடருமே முடிந்து விடும். இந்த 2 ரைடருக்குமே, மிச்சதுக்கெல்லாம் 70 வயசு உண்டா இல்ல பாலிசி டேர்ம் விச் எவர் இஸ், சார். அப்படிதானே? கரெக்ட் தானே நான் சொல்றது? ஆமாங்க சார். இங்க வந்து 60 வயசு கிளியரா போட்டிருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. However, in any case, maximum age at entry shall not exceed 60 years. அப்படி இருக்கிறப்போ மேக்ஸிமம் கவர் சீசிங் ஏஜ் பார்த்துக்கோங்க. அது ஆஸ் பர் த பிளான் போட்டிருக்காங்க 70. கரெக்ட் தான். அப்போ அதில் ஒன்றும் மாற்றலை. 60 வயசு மேக்ஸிமம், ரைட்டா? என்ட்ரி என்ட்ரி. ஸோ அதில் ஒன்றும் மாற்றலை. ஆனால் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் ஒன்லி ஃபார் தி பிபிடி, ஏடிடிபி இஸ் ஒன்லி ஃபார் தி என்டையர் டேர்ம். அது எப்போதுமே அப்படிதான். இப்போ வர்ற பிளான் எல்லாமே லிமிடெட் பேமெண்ட்டுக்கு அப்படிதான் வருகிறது. இதை நம்ம புரிந்துக்கணும். இங்கேயுமே
இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்ல சர்க்குலர்லாம் வந்துட்டு இருக்கு, யாருக்கா தெரியுமா? 3 மடங்கு கொடுக்கலாம் பேசிக் சம்மஷூர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு பாலிசியே இல்லை சார், எங்கேயோ ஒரு சின்ன ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுன்னு இருக்காரு, ஏதோ வேலை பார்க்குறாரு, இல்லை ஒரு டீ கடையில் டீ அடிச்சுட்டு இருக்காருங்கிறப்போ அவருக்கு நீங்கள் பாலிசி கொடுத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரை நீங்கள் 6 லட்ச ரூபா கொடுத்துடலாமே. நான் சொல்றது புரிஞ்சா? அதுதானே பெனிஃபிட், அதுதானே நம்ம சொசைட்டிக்கு பண்ண வேண்டிய நல்ல காரியம். அவர் எங்க 1 கோடி ரூபா பாலிசி எடுக்க முடியும்? அவர் எங்க ஜீவன் உற்சவம் எடுக்க முடியும்? அந்த மாதிரி ஆளு அப்படிதான் பொசிஷன் பண்ணணும். ரைட். ஓகே. இப்ப பாருங்க, இதுல ஆனா ஏடிடிபி ரைடருக்கு மட்டும் கொஞ்சம் பிரீமியம் ஜாஸ்தி. அதுக்கு வந்து பாலிசி பிபிடி டேர்ம் பாருங்க, டேர்ம் பாருங்க, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் பாருங்க. கேட்டகரி 1 வச்சுப்போம், ஸ்டாண்டர்ட் லைஃப். கேட்டகரி 2னா இந்த போலீஸ் டியூட்டியில் இருக்கிறவங்க இல்லையா, அப்படி ஏடிடிபி ரைடருக்கு பிரீமியம் ஜாஸ்தி ஆகிறது பெர் சம் அஷ்யூர்ட். இது ஒன்லி ரைடர் பிரீமியம், ரைட்டா? ஜென்ரலா ₹1.20 இப்போ நீங்க லாபுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ₹1.20, ₹1.10 ஏடிடிபி அப்படி வரும், பார்த்துருக்கீங்களா? அதே தான். இது வந்து கொஞ்சம் ஏற்றிருக்காங்க இதில் ஏடிடிபி ரைடரில். ஏனென்றால் அந்த ஏடிடிபி ஏதாவது 4 விதமான அந்த இது வந்ததுன்னா நம்ம பெனிஃபிட் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் 120 மாசத்துக்கு உண்டான பெனிஃபிட் கொடுக்கணுமா வேண்டாமா? மோட் ஆஃப் பிரீமியம் அதர் தேன் சிங்கிள் பிரீமியம் எல்லா மோட்ஸும் உண்டு. இங்கேயுமே அதே தான். மந்த்லி இனாச்சு, ஈனாச்சுனா 3 மாச தவணைகள் கட்ட வேண்டும். கிரேஸ் பீரியட் 30 நாள். மந்த்லி மாத்திரம் 15 டேஸ். கமிஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல 10%, சப்சிக்வெண்ட் டேஸ்ல 6%. நோ போனஸ் கமிஷன், நோ போனஸ் கமிஷன். ஐ எம் ரிப்பீட்டிங் 10%. ஏன்னா இந்த இதுல ஈஸியா வித்துடலாம், இதுல ஒன்றும் எஃபர்ட்டே கிடையாது இந்த பாலிசியில. புரிஞ்சா உங்களுக்கு? அதனால நோ போனஸ் கமிஷன் ஃபார் திஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல 10%, சப்சிக்வெண்ட் டேஸ்ல 6%. இங்கேயுமே ஆட்டோ கவர் உண்டு, அதே கண்டிஷன்ஸ் தான். ஆட்டோ கவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் நம்ம இங்க இந்த செலக்ட் பண்ற லைஃப்ஸ் எல்லாருமே அவங்களோட இன்கமே ஒரு மாதிரி ஒரு அன்சர்டைனா இருக்கும். இன்னைக்கு இங்க வேலை பார்ப்பாங்க, நாளைக்கு வேற இடத்துல வேலைக்கு போவாங்க, நடுவில் வேலை இல்லாம இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ 5 வருடம் பணம் கட்டிட்டு கட்டாம 2 வருஷம் கட்டாம ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் அந்த ஆட்டோ கவர் பாலிசி அது ஒர்க் அவுட் ஆகும். அது இன்பில்ட் அந்த அந்த பாலிசிக்கும் உண்டு, இந்த பாலிசிக்கும் இருந்தது, ரைட்டா? ஆட்டோ கவர் அகைன் டெத் பெனிஃபிட் அதே தான், நான் சொன்ன மாதிரி தான். அதர் தன் த இயர்லி மோட் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் அன்பெய்டு பிரீமியம் வித் இன்ட்ரெஸ்ட். எப்படி லேட் ஃபீ நம்மள்ட்ட வாங்குறோம் அதை கழிச்சுன்னு தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம பேசிக் டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? கேரண்டீட் அடிஷன் ஃபார் பெய்ட் அப் பாலிசிஸ் ஆல்சோ உண்டு. யாரு மனோன்? வேண்டாம் சார், எழுதாதீங்க சார். ஸோ கேரண்டீட் அடிஷன் ஃபார் பெய்ட் அப் பாலிசி ஷால் பி ஈக்குவல் டு. மனோன்மணி எழுதாதீங்க. சார் ரிமூவ் பண்ணிருங்க இல்லாட்டா அவரை. இதை ரிமூவ் பண்ணிடுறேங்க சார், நான் சொன்னதையும் பார்த்துக்கிறேன். கேட்கலன்னா நம்ம என்ன பண்றது? சரி. சரண்டர் இப்போ எல்லா பாலிசிஸ்க்கும் உண்டான மாதிரி 1 வருஷம் முன்னாலே சரண்டர் பண்ணிக்கலாம். ரிவைவல் வித்தின் 5 இயர்ஸ். ஆல்ட்ரேஷன்ஸ் எனி சேஞ்ச் நாட் இன்வால்விங் பேஸ் பிரீமியம் ரேட். இதில் வந்து இன்க்ளூஷன் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்க்ளூஷன். பாலிசி டேமை குறைச்சிக்கலாம்க்கு முடியும், அந்த பாலிசியில் முடியாது. இதில் பாலிசி டேமை குறைச்சிக்கலாம். 20 வருஷம் போட்டுட்டு நீங்கள் வந்து 15 வருஷம் ஆகணும்னா குறைச்சிக்கலாம், ரைட்டா? டேர்மை குறைச்சிக்கலாம். ஏபிஐடிடிபி ரைடர் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எல்ஐசி ஃபீமேல் சிஐபி ரைடர் போட்டிருக்கேன், நீங்கள் யாரும் தப்பாக கண்டுபிடிக்கல. நான் அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதில் போடக்கூடாது. டி குரூப் மெம்பர்ஸ்னா தப்பா கண்டுபிடிக்கணும். என்னையா மடைய மாதிரி இதை போட்டிருக்கிய அப்படின்னு கேட்க வேண்டாமா? என்ன நீங்க என்ன சார் நீங்க சரி. பாலிசி ஸ்டேட்டஸ் அப் டு 80% லோனு. லோன் போட்டு லோன் தான் இது, சரியா? இன்போர்ட் பாலிசிஸ்க்கு 80% ஆஃப் சரண்டர் வேல்யூ. பெய்டப்புக்கு 70%. அதே மாதிரி தான் ஃப்ரீ லுக்கு, நாமினேஷன் எல்லாமே உண்டு. இதில் ரீஇன்சூரன்ஸ் கிடையாது, ஏன்னா சம்மர்ஷோட கம்மி தானே. ரீஇன்சூரன்ஸ் கிடையாது ஆக்சுவலா. இது வந்து ஒரு சாம்பிள் ஸ்ட்ரக்சர். 12 வருடம் டேர்முக்கு 7 வருஷம் கட்டுறாரு. இயர்லி பிரீமியம் ஓகே 13,270 ரூபா 7 வருஷம் கட்டுறாரு. மெச்சூரிட்டியில் அவருக்கு எவ்வளோ வருது? 1,33,440. இப்போ 7 இன்ட்டு 13,270 போட்டுக்கோங்க, ப்ளஸ் 1 லட்ச ரூபா, ரைட்டா?
அதுதான் அந்த கேரண்டீடு அடிஷன் 4%. அதுக்கு பார்த்துக்கணும் நீங்க. ஓகே, இதுதான் சாம்பிள் ஸ்ட்ரக்சர். பிரீமியம் கம்மி, பாலிசி டேர்ம் முதல்ல போட்டிருக்கிறது பிபிடி, இந்த பக்கம் பாலிசி டேர்ம் மேலே போட்டிருக்கேன், பிபிடி போட்டிருக்கேன், ஏஜ் போட்டிருக்கேன் பாருங்க. ஏஜுக்கு தக்கன தானே பிரீமியம் உங்களுக்கு தெரியுமே இல்லையா? முதல்ல போட்டு மேலே போட்டுருக்கு 1 லட்ச ரூபா, கீழே போட்டுருக்கு 2 லட்ச ரூபா, மொத்தமே 2 தானே, மேக்ஸிமம் 2 லட்சம் தான் கொடுக்க முடியும். ரைட்டா? இது ஒரு சாம்பிள் ஸ்ட்ரக்சர். ரைட். இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆக்சுவலாக நான் எக்ஸல்ல போடணும்னு நினைச்சேன். இந்த ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள். 30 வயசு ஒரு பேசிக் சம்மர் 2 lakhs பார்த்தீங்கன்னா 20 years, பிபிடி 15 வருஷம். ரைட்டா? 3 வருஷம் பணம் கட்டியாச்சு. 3 வருஷம் பணம் கட்டியாச்சு. 2 வருஷம் 11வது மாதம் சரண்டர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம் முதல் லைன்லேருந்தே கவனிங்க. நீங்கள் இதெல்லாம் கால்குலேஷனே போட்டு பார்க்கலாம், எக்ஸல் போட்டு பார்க்கலாம். 11,670 ரூபா. அப்போ பேஸ் ரேட் 4% ப்ளஸ் 0.25%. நான் சொன்னது வந்துட்டா கேரண்டி டெரிஷன் 4.25%. நம்பர் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் எவ்வளோ கட்டியிருக்காரு? 3 வருடம். 11,670. நான் இங்கே கர்சர் வைக்கிறேன், தெரியுதா? 11,670 into 3. 35,010 ரூபா. அப்போ 3/15. ஏன்னா பாலிசி டேர்ம் 15 years. ரைட்டா? 15 into 7, PPT 7 into 11,670 into 2 lakhs. 11,670 is the annual premium. ஓகே, அப்போ 40,000 ரூபா. மெச்சூரிட்டி பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட்னு இதில் வரும். 2 வரும், டெத் பெனிஃபிட் சம் அஷ்யூர்டு, மெச்சூரிட்டி பெனிஃபிட் சம் அஷ்யூர்டு. அப்போ 3/15 into 2 lakhs 40,000 is the மெச்சூரிட்டி பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு. அவர் கட்டாமல் விட்டுட்டு கடைசியில் மெச்சூரிட்டியில் இவ்வளோ கிடைக்கும். ஃபார் 2 years and 11 months. ஃபர்ஸ்ட் இயருக்கு பாருங்க, அக்ரூடு கேரண்டீட் அடிஷன்ஸ் 11,670 into 4.25 எவ்வளோ வருது? 495 rupees 98 paise. செகண்ட் பாலிசி இயருக்கு பாருங்க, கியூமுலேட்டிவாக வந்திருக்கு, தெரியறதா உங்களுக்கு? 11,670 into 2 போட்டிங்கன்னா 23,340 ரூபா வரும். அக்ரூடு கேரண்டீட் அடிஷன் காலம் பாருங்க, நான் காமிக்கிற தெரியுதா கர்சரு? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். ஆ, into 4.25% 99 rupees 991 rupees 0.95. தேர்ட் பாலிசி இயர். இப்போ இதை ஆட் பண்ணுங்க, 11/12. 11/12 into 35,010, 35,010 rupees. ஏன் 11/12னா 11வது மாதம், அதாவது 3 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டிட்டா கூட 2 வருடம் முடிச்சு 11வது மாசத்துல சரண்டர் பண்றாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? 11/12னா அந்த வருஷத்துக்கு 12 மாசம். 11 மாசம் டிவைடட் பை 12 மாசம் இன்ட்டு 35,010 ரூபா. 35,010 ரூபா. கரெக்டா? 11,670 இன்ட்டு 3 போட்டா 35,010 ரூபா தானே? எஸ் சார். போட்டு பாருங்க மொபைல்ல, சீரியஸா சொல்றேன். 35,010 ரூபா. 11,670 இன்ட்டு 3 போடுங்க. ₹35,510 சார். அப்சல்யூட்லி. ஸோ இன்ட்டு 4.25% 1,363 ரூபா. இப்போ 35,010 ரூபா இன்ட்டு 3/15. ஏன் 3/15 போட்டிருக்கோம்? 3 வருஷம் கட்டியிருக்காங்க, 15 years பிபிடி. கரெக்ட் தானே? 15 years டேர்ம் பிபிடி. பிபிடிக்கு தானே எப்போதுமே எடுத்துக்கணும். ஆமாங்க சார். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பேயபிள் தானே? அதான ஃபார்முலா, பெய்டு ஃபார்முலா. அதில் டவுட் இருக்கா? இல்ல. சரி, இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ 297 rupees 50 paise. Sum of GA for future periods. அப்போ 20 years minus 2 years 11 months into, ஏன்னா பாலிசி டேர்ம் 20 years, பிபிடி 11 years, 11 பிபிடி 15 years இல்லையா? அப்போ 20 years minus 2 years 11 months into 297.59 எவ்வளோ வருது? 5,083.83.
இதுக்கு சரண்டர் வேல்யூ ஃபேக்டர் இருக்கு. இந்த சரண்டர் வேல்யூ ஃபேக்டர் பிரகாரம் F1 F2 F3 போட்டிருக்காங்க. இங்க ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ ஏன் சொல்றேன்னா, இது ஏன் நான் தெரிஞ்சுன்னு நான் என்ன சார் பண்ண போறேன் நீங்க நினைக்கலாம். எல்ஐசி ஆபீஸ்ல கேட்டா பிரான்ச்ல கேட்டா சொல்ல போறாங்க. மேனுவலா ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. திஸ் இஸ் அவைலபிள் இந்த சர்க்குலர் சார். இதெல்லாம் யார் இப்படி சொல்லி கொடுப்பாங்க? சர்க்குலர்ல பார்க்கணும். நம்ம மண்டையை போட்டு குழப்பணும். இது எப்படி போட்டிருக்காங்க இவங்கன்னு பார்க்கணும். ரைட்டா? இதுதான் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ. எது கேரண்டீடு சரண்டர் வேல்யூ ஆர் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ, விச் எவர் இஸ் ஹையர் தான் கொடுப்பாங்க எல்ஐசி. அதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஏதோ ஒன்று தான் கொடுக்க முடியும், ரெண்டும் கொடுக்க முடியாது இல்லையா? கேரண்டீடு சரண்டர் வேல்யூ ஆர் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ, விச் எவர் இஸ் ஹையர். ரைட். இப்போ அவர் சொன்ன மாதிரி அப்பவே ஒரு கேள்வி கேட்டேன், அங்குராஜ் சார் ஆன்சர் பண்ணிட்டாரு. புதுசாக ஒரு பிபிடி நவஜீவன் இதில் நவஜீவன் ஸ்ரீல பிளான் நம்பர் 912 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 15 வருஷம் சொன்னார். added for 20 years. நியூ பிபிடி ஆஃப் 20 இயர்ஸுக்கு 15 வருஷம் பிபிடி ஆட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி 57 இயர் மாற்றிருக்காங்க பிபிடி 15 வருஷத்துக்கு. அது ஒரு சொல்லலை அவரு. இது இல்லாமல் 15 வருஷத்துக்கு உண்டான ஏஜென்ட்ஸ் கமிஷன் 20% ஆக்கியிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த மூணு தான் சேஞ்ச் ஆகிருக்கு. மோடிஃபிகேஷன் சர்க்குலர் நேற்றுக்கு வந்துடுது. வேற எதுவும் பிளானில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இது ஒன்லி ஃபார் 912, நாட் ஃபார் 911. இந்த மூணு சேஞ்சு மாறி இருக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? 20 வருஷ டேர்முக்கு நியூ பிபிடி முன்னாடி மேக்ஸிமம் 12 வருஷம் தானே இருந்தது. ஆமாங்க சார். அப்படித்தானே சார்? 12 இருந்ததுங்க சார். இப்போ மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி 57 வரை போட்டிருக்காங்க 15 ஆமா இயர்ஸ் ஆமா, பிபிடிக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ 15 இயர்ஸ் பிபிடி கமிஷனும் ஏற்றிருக்காங்க 20%. தேங்க்யூ. லாஸ்டா உங்களுக்கு அந்த பிளான் நம்பர் 881 இதோட முடிச்சுக்கலாம். தெரியுதா? எக்ஸல் ஸ்கிரீன் தெரியுறதா? வந்துருச்சுங்க சார். இப்ப பாருங்க, ரெண்டே ரெண்டு நீங்க பார்க்கணும். இது வந்து 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு. ரைட்டா? 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு, 15 வருஷம் பிபிடி, 25 வருஷம் பாலிசி டேம். இப்ப நான் காமிக்கக்கூடியது முதல்ல பேசின பிளான். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்ன பிளானு? பீமா லக்ஷ்மி. ஆ இப்ப நான் காமிக்கிறது முதல்ல பேசின பிளான். இப்போ 10 லட்ச ரூபா பிரீமியம் இதுக்கு இயர்லி பிரீமியம் அவர் கட்டுறாரு. எவ்வளவு? 1,11,850 ரூபா. 15 வருஷம் கட்டுறாரா? எஸ் சார். ஸோ அஸ்யூமிங் இதுதான் ஆனுவல் பிரீமியம், டேபுலர் ஆனுவல் பிரீமியம். அப்போ இதுக்கு இங்க பாத்தீங்களா எவ்வளவு போட்டிருக்கேன்? 7% போட்டிருக்கேன்னா இந்த இதை தெரியுறதா? ஆமாங்க சார். ஃபார்முலா தெரியுதா? 7,830 ரூபா. இப்போ இந்த 2,23,700 ரூபா எப்படி வந்து சொல்லுங்க பார்க்கலாம்? 2 வருஷம் பிரீமியம் சார். ஆ அதே குமுலேட்டிவ் மாதிரி தான். பிரீமியம், குமுலேட்டிவ் பிரீமியம். இப்ப தெரிஞ்சதா உங்களுக்கு? இது வந்து கே 15 கே 15 பிளஸ் J16. கே 15 இங்க இருக்கா? எஸ் சார். J16 இங்க இருக்கா? எஸ். இப்ப காமிக்கிற பாருங்க. கே 15 இது, J16 இது. இந்த ரெண்டு மஞ்சள் கலரையும் கூட்டினா 2,22,700 வந்துடும். சரி சார், இந்த 3,35,550 எப்படி வந்தது? 3 வருஷம் கட்டணும். ஒவ்வொரு இயர் அவ்வளவுதான் பிரீமியத்தையும் சார். கூட்டிகிட்டே போறோங்க இதை சார். அப்படியே குமுலேட்டிவ் கூட்டிட்டு போறது மாத்திரம் இல்ல, அதுல 7% கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப கொடுக்குறாங்க. முக்கியம். கண்டிப்பா சார். நாட் ஆன் தி ஃபர்ஸ்ட் பிரீமியம், ஆனுவல் பிரீமியத்தில் கொடுக்கல, குமுலேட்டிவ் பிரீமியத்தில் கொடுக்குறாங்க. இதைத்தான் நீங்க சொல்லணும். புரிஞ்சா உங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். அப்படிதான் வந்திருக்கு எல்லாத்துலயும். பாருங்க 7% போட்டிருப்பேன் பாருங்க. குமுலேட்டிவ்ல கொடுக்குறாங்க, நாட் ஆன் தி இயர்லி பிரீமியம். இதுதான் பயங்கரமான அட்வான்டேஜ். அப்படி இருக்க இந்த இது என்ன, இந்த அமௌண்ட் என்ன சார் சொல்லுங்க பார்க்கலாம்? சார் இந்த 50% சம்ம சூடு கொடுக்குறாரு. இது வந்து ஆப்ஷன் ஏ. கரெக்டா அடிச்சார் அங்கராஜ். இது வந்து ஆப்ஷன் ஏ 15வது. ஏன்னா 15 வருஷம் தானே பிபிடி முடிஞ்ச உடனே 50% கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆமாங்க சார். 50% எவ்வளவு? 10 லட்சத்துல 5 லட்சம் தானே. 5 லட்சம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே ஆட் ஆயிருக்கு பாருங்க.
இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கும் ஈவந்தோ 15 வருஷம் முடிஞ்சா கூட இந்த 50 லட்சம் வாங்கி 5 லட்சம் வாங்கினா கூட இந்த 16,77,750 ரூபாய்க்கு உண்டான 7% ஆஃப் தி guaranteed addition is getting added here. So totally what is the benefit? 21,13,965. கரெக்டா? எஸ் சார். 21,13,965. இந்த 10 lakhs சம் அஷ்யூர்டு. கரெக்டா? எஸ் சார். ஆல்ரெடி ஒரு 5 லட்சம் வாங்கிட்டாரு. ஆமாங்க அப்போ 3,13,39,665. சார். கரெக்டானே? இது 10 லட்சம் ரூபா சார். 10 பேசிக் லட்சம் 10 லட்சம். மெச்சூரிட்டியில் கொடுக்குறாங்க 10 லட்சம் ரூபா. எஸ் சார். இது வந்து கேரண்டீட் அடிஷன்ஸ், அக்குமுலேட்டட் கேரண்டீட் அடிஷன்ஸ். எஸ் சார். 21,13,965 பிளஸ் 10 லட்சம் 31,13,965 பிளஸ் ஒரு 5 லட்சம். ஸோ 36,13,965 டிவைடட் பை ஆல்மோஸ்ட் 215% அதிகமா வருகிறது. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இந்த பிளான் நல்லதா கெட்டதா சொல்லுங்க. சூப்பர் பிளான். இதுக்கு மேல யார் சார் கொடுப்பா? இது இல்லாம நீங்க ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னா கவரேஜ், லைஃப் கவரேஜ், பிரீமியம் கட்டாத சமயத்துல லைஃப் கவரேஜ் இருக்கா இல்லையா? சார் ரைட். இதுல ஒரு சார் இதுல ஒரு சின்ன பாயிண்ட் ஆ சார். இப்ப இந்த 5 லட்சத்தை நம்ம முன்னாடியே வாங்கிடுறோம். அது 4% ஆ இன்ட்ரெஸ்ட் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல அது வந்து சரியா பாருங்க. அது ஒரு தனி லாபம் வருங்க சார். அந்த 5 லட்சம் வாங்குறப்ப நீங்க இன்னொரு பாலிசி வாங்கலாம். அதுல இல்ல அவங்க பேங்க்லயே போட்டா கூட ஒஸ்ட்டுக்கும் ஒஸ்ட்டு 4% கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாங்க சார். இல்ல வீட்டுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கலாமா இல்லையா? ஒய்ஃபுக்கு அவங்களே ஒய்ஃப் தான் பாலிசியே எடுக்கிறாங்க. ஏன்னா இது பொம்பளை பாலிசி தானே. ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்கலாம் அவரு. நான் சொன்னவன சொல்லணும், என்ன சார் ஒய்ஃப்னு சொல்றீங்க? ஏற்கனவே பொம்பளை பாலிசி. சார் லேடிஸ் பூரா லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட கேள்வி கேட்க இருக்கட்டும். இப்ப பாருங்க, அடுத்த ஆப்ஷன் பாருங்க. இது வந்து ஆப்ஷன் பி. இங்க பாருங்க, 25 வருஷம் 10 வருஷம் பிபிடி. ரைட்டா? ஓகே சார். 2,20,400 ரூபாய் பிரீமியம் 10 வருஷம் கட்டிட்டாரு. இங்க அதே லாஜிக் தான். என்ன வந்திருக்கு? 7% 7% ஆட் ஆயிருக்கா? எஸ் சார். கியூமுலேட்டிவ் தான் இங்கேயுமே பாருங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? ஓகே சார். இந்த இந்த மஞ்சள் கலரு, இந்த மஞ்சள் கலரு. ரைட்டா? நான் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார், புரியுதுங்க. அதாவது இந்த இருக்கு பாருங்க, இது பிளஸ் இது, அந்த இதுக்கு விட்டீங்க 7 ஆனுவல் பிரீமியம் வருது இல்ல? அதுதான் 30,856 ரூபா. இப்படியே தான் ஆட் ஆகுது. இது இல்லாம 75,000 ரூபா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டே இருக்காரா இல்லையா? எஸ் சார். இப்போ அதே ஃபார்முலா தான் இங்க. டோட்டல் பாருங்க, இங்க 10 வருஷத்தோட கட்டி முடிச்சிடுறாரு. இங்க டோட்டல் பாருங்க, 31,62,740. சம்ம ஷூர் 10 லட்சம். ஆ இதுல 10 இதுல லட்சம். 9 லட்சம், எஸ்பில 9 லட்சம். ஆ இங்க டோட்டல் அவுட்ஃப்ளோ என்ன? 22 லட்சத்து. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த ஆப்ஷனுக்கும் இந்த ஆப்ஷனுக்கும் பிரீமியம் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா சார். தெரியுதா? எஸ்பி ஏரியிலே கொடுக்கறதுனால பிரீமியம்க்கு. ஏன்னா எஸ்பி இங்க 50% தான் அங்க வாங்கியிருக்காரு, பேலன்ஸை விட்டு வைக்கிறாரு எல்ஐசியில. ஆமாங்க சார். அதனால அங்க பிரீமியம் கம்மி. இங்க இந்த 2 வருஷம் எப்போதுமே பணம் கட்டி இருந்தா தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வருடங்களும் பணம் கட்டி இருந்தா தான் இந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 75,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ இங்க எவ்வளவு? 9 லட்சம் வாங்கியாச்சு. 31,62,740. இது ஒரு 10 லட்சம். 41,62,740. இது ஒரு 9 லட்சம். இப்போ 50,62,740 டிவைடட் பை 22 லேக்ஸ், 229% பெனிஃபிட். அங்கேயும் 25 வருஷம் தான், இங்கேயும் 25 வருஷம் தான். அங்க அவருக்கு லிக்விடிட்டி இருந்தது பிரீமியம் கட்டி முடிஞ்ச உடனே. ஆனா இங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் வெங்கராஜ் சொன்ன மாதிரி இந்த 75,000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம்ல. இப்படி திங்க் பண்ணணும். அப்போ இங்க என்ன வந்திருக்கு? 215%, இங்க 229%. பிரீமியத்தை விட்டுருங்க. பிரீமியம் இங்க வந்து கம்மி. பிகாஸ்
அவர் வந்து பணத்தை விட்டு வைக்கிறார் எல்ஐசியில். 50% தான் வாங்குறாரு. இங்கே 90% வாங்கிடுறாருல எஸ்பி. கரெக்ட் தானே? எப்படி 90%? சார் 2 வருஷத்துக்கு ஒருக்கா வாங்குறாங்க சார். 12 முறை வாங்குறாருலங்க சார். 12 முறை 7.5%. 12 × 7.5ன்னு சொல்லணும். நீங்க அப்படி சொல்லணும். 12 × 7.5. அங்க 6 × 15 போட்டாலும் 90%. இப்ப புரிஞ்சுதா? கிளியரா? இப்ப பீமாலட்சுமி பெஸ்டா இல்லையா? எல்லா ஒர்க்கிங் உமன், செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓகே, வித் திஸ் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் மை செஷன். மேபி வித் த பெர்மிஷன் ஆஃப் தலைவர். ஒரு 9 நிமிஷம் இருக்கு. 9 வரைக்கும் தான் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். கேள்வியில் கேளுங்க. தெரிஞ்சா பதில் சொல்றேன், தெரியலன்னா நாளைக்கு ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். சார் இப்போ எஸ்பி 2 லட்ச ரூபாய் பாலிசி கிடைக்குமா சார் அதுல? புரியல. எஸ்பி 2 லட்ச ரூபாய் பாலிசி கிடைக்குமா அதுல? ஆனா என்ன சம்மர்ஷூட் உண்டோ அது வருமே, அவ்வளவுதானே. அதானே கேட்டீங்க? இல்ல இல்லன்ற மாதிரி தகவல். 2 லட்ச ரூபாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி தகவல். எது புரியல எனக்கு. என்ன கேள்வி கேக்குறீங்க? 2 லட்ச ரூபாய் சம்மர்ஷூடுக்கு எஸ்பி இல்ல அப்படின்ற மாதிரி தகவல். அது எப்படி சார் இல்லாம இருக்கும்? அது எப்படி சார் இல்லாம இருக்கும்? 5 lakhs மேலதான் சொல்லி சொன்னாங்க, அதான் கேட்டேன். அப்படி போடலையே, சர்க்குலர் எங்கேயுமே அப்படி போடலையே. சார் அப்படி சொல்லியிருந்தா தவறு. அப்படி சொல்லியிருந்தா தவறு. பேசலாம் சார். சோமநாதன் சார் பேசுறீங்களா? சோமநாதன் சார் பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கிங்க சார். சார் குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாழ்த்துக்கள். 59வது பயிற்சி வெற்றிகரமாக நியூ பிளான் மூலம் நீங்க எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஆல் இ குரூப் மெம்பர்ஸ். எனக்கு என்ன டவுட்னா சார், இந்த சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, எஸ்பிடி வாங்கின அப்புறமும் அது கேரண்டீட் அடிஷன் எப்படி சார் கொடுக்குறாங்க? அது ஒரு டேப்லெட் பிரீமியம் இல்லைன்றது ஒரு முடியுமா? இட் இஸ் பாசிபிளா எல்ஐசிக்குன்றது ஒரு கேள்வி சார். அதுதான் கேரண்டீடு. அங்கதான் இது இருக்கு. அதுதான் தட் இஸ் த செல்லிங் பாயிண்ட் நமக்கு. சார் 2 வருஷத்துக்கு எஸ்பிடியும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அந்த டேப்லெட் மேல திருப்பியும் வந்து கேரண்டீடு அடிஷன் கொடுக்குறாங்க இல்லையா சார்? தட் இஸ் கிரேட்னு சொல்ல வரேன் நான். உங்க பேண்ட்வித் அது தான் வந்து இருக்கு. அதாவது சார், பாசிபிள் ஆகுமா எல்ஐசிக்கு? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸல் போட்டு காமிச்சேன். என்றது ஒரு சின்ன ஒரு क्वेश्चन சார். எக்ஸல் நான் போட்டு காமிச்சேனா இல்லையா? அதுக்கு இதுக்கும் பிரீமியம் டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். அதுக்கு மேல வேண்டாம் ஆன்சர். அதுக்கு மேல வேண்டாம் ஆன்சர். அந்த பிரீமியத்துக்கு தக்கன அது அதுக்கு பெனிஃபிட், அவ்வளவுதான் சார். சார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா சாப்பாடு ரேட் வேற, ஒவ்வொன்றுக்கு தக்கன பெனிஃபிட், அவ்வளவுதான் சார். ரைட். சாய் சார், சாய் பேசலாம். சாய் சார் பேசுங்க சார். ஆ சார், பழைய பாலிசியில எல்லாம் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுத்தா டிஓ போய் தான் கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லைங்க சார். இப்போ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுத்தா இந்த பாலிசி டிஓ போய் தான் கம்ப்ளீட் ஆகணுமா சார்? இப்ப வர கிரிட்டிக்கல்னஸ் எல்லாமே மெடிக்கல்னு சொல்லிட்டாங்க சார். எதுவும் இல்லை, லேடி லைஃப் கண்டிப்பா மெடிக்கல் வரும் சார். டிஓ கம்ப்ளீஷனாங்க சார்? ஆமா, அது வந்து ஏன்னா கிரிட்டிக்கல், ஆமாம் டிஓபை தான் கம்ப்ளீஷன் ஆகும். அண்டர் ரைட்டிங் சர்க்குலர் இன்னும் வரல. பட் இருந்தாலும் கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு தனி அண்டர் ரைட்டிங் ஓவராலாக வந்துடுத்து. இந்த ஃபிமேல் இதுக்கு வரல. பட் கண்டிஷன் நீங்க சொன்னது என்ன சார்? ஹலோ சார். இல்ல யாரோ ஒருத்தர் பேசுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் கேட்டகரி 3க்கு கொடுக்கலாமா சார்? கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் முதல்ல கொடுக்க முடியாதுன்னு இல்லைங்க சார்? அதான் சார் சொல்ல வரேன். கேட்டகரி அதை பத்தி அதான் அண்டர் ரைட்டிங் சர்க்குலர் இன்னும் வரல சார். ஓகே சார். அது அண்டர் ரைட்டிங் சர்க்குலர் தான் யார் யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அதை பார்த்துட்டு தான் நம்ம பண்ண முடியும். இது ஜென்ரலா வந்து என்ன பொறுத்த ப்ரிஃபர்டு அண்ட் ஸ்பெஷல், நான் மெடிக்கல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு உண்டானது. ஆனாலுமே நீங்க சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆட் பண்ணினா மெடிக்கல் வர்ற கேஸுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு, அதுலயே மாடியூல் 3 அவங்க செலக்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க, டெஃபினட்டா டிவிஷனல் போயிட்டு தான் வரும். ஓகே, பாக்கியலட்சுமி மேடம் பேசுங்க. சார், இந்த பாலிசி வந்து மேனுவலா தான் பண்ண முடியுமா சார்? ஆனந்தால பண்ண முடியாதா சார்? ஆனந்தால வந்துருச்சுன்னு இன்னைக்கு ஏதோ மெசேஜ் போட்டிருந்தாங்களே. ஆனந்தால வந்துருச்சு. வந்துருச்சுங்களா? ஓகே சார். சார் 7:30 மணிக்கு காட்டிடுச்சு. ஓகே சார். இந்த கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அதில மட்டும் தான் வருது இல்ல சார்? வேற எந்த ஆப்லயும் வரல இல்ல சார்? இது இந்த நியூ பிளான்க்கு சார்
எல்லா பிளானுக்குமே என்னமோ வந்து பிரீமியம் கால்குலேஷன் இப்போ நாளைக்கு வந்துடும். ஆல் இன் கால்குலேட்டரில் அப்டேட் பண்ணிடுவாங்க. லீடர் ஆப்பில் எல்லாத்தையுமே சரிங்க பண்ணிடுவாங்க. சார். ஒஸ்ட்டு கம் ஒஸ்ட்டு எல்ஐசி வெப்சைட்டில் ப்ரீமியம் கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கனாலே வந்துடும் மேடம். ஆனந்தால சரிங்க வந்து சார். ஓகே. ஆனந்தால வந்துட்டா நீங்கள் இப்போ டைரெக்டாக நீங்கள் பார்ட்டியை கேன்வஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு சாம்பிள் ஓகே ஓகே இல்லஸ்ட்ரேஷன் சார். அனுப்பணும்னா எல்ஐசி வெப்சைட்டில் ப்ரீமியம் கால்குலேட்டர் போட்டிங்கன்னா இப்போ வரும். ஓகே ஓகே இன்னும் சார். ஓரிரு நாளில் ஆல் இன் ஒன் கால்குலேட்டரில் அதை போட்டுருவாங்க. அந்த அம்பர்லா ஒன்று இருக்க அந்த ஆப்பு. ஓகே சார். சார் ஆனால் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் சார். கிளியராக சொல்லிட்டீங்க சார். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். கிளியர்னு சொல்ல முடியாது, பார்ப்போம். ஓகே சார் நீங்க தெரிஞ்ச அளவு சொன்னதே எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு சார். ம், ஓகே. சரி. பாண்டுரங்கன் சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. பாண்டுரங்கன் சார், என்டி பாண்டுரங்கன் அன்மியூட் பண்ணிக்கங்க சார். எஸ் சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். தேங்க்யூ ஃபார் யுவர் கிளாஸ் சார். ம். பட் இப்போ அந்த ஜான் சுரக்ஷா சொன்னீங்க இல்லையா, ஆட்டோ கவர் ஈக்குவல் டு 91 டேபிள். ஆ ஆ அந்த 91 டேபிள்ல வந்து நமக்கு 4 கோட்டில 5 கோட்டிலே ஆனா கூட ஒவ்வொரு கோட்டிலேயே கட்டிக்கலாம். ஆமாம் ஆமாம். பட் இதுல அந்த ஆப்ஷன் இருக்கா சார்? அந்த ஒரு சின்ன சின்ன டவுட். இல்லை, இது புரியல சார். கிரேஸ் பீரியடுக்குள்ள படம் கட்டலைன்னா அந்த ரிஸ்க் கவர் போயிடும் சார். அது ஓகே சார். இப்போ 5 வருஷம் கட்டிட்டு 2 வருஷம் வரையும் ஆட்டோ கவர் கொடுக்கல சார். ஆமாம் அப்ப கோட்டலி மூடா இருந்தா அவன் 8 கோட்டலி கட்டணும். ஆமாம். டெத் ஆயிடுதுன்னா அந்த கழிச்சுன்னு தான் கொடுப்பாங்க. கைத்தையும் கொடுப்பான். பட் அவன் அதே தமது 8 கோட்டையில கட்ட வரும்போது 8 கோட்டையிலும் சேர்த்து கட்டணுமா இல்ல முடிஞ்ச இல்ல கட்டி சேர்த்தானே கட்டணும். ஏன்னா அவர் உயிரோட இருந்தா கண்டினியூ பண்ணணும்னு விரும்பினா சேர்த்தானே சார் கட்டணும். ஆமா அது ஓகே சார். பட் 91 டேபிள்ல வந்து அட் a டைம் 8 கோட்டையில கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச மட்டும் 2-3 கோட்டையில கட்டிட்டு கூட அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் அதுக்கப்புறம் முடியும் போது கட்டிக்கலாம். 1 or 2 months பொறுத்து கூட சார். அது எத்தனை வருஷம் சார்? இப்போ வந்து எல்லாமே சேஞ்சஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதான் தெரியாது. அதான் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கறேன். நீங்க கேட்குற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் சார். அந்த பிளான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இல்ல. பட் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ண அந்த மாதிரியான பிளான் இது மைக்ரோ பாருங்க. ஏன்னா அதனால தான் 2 லட்சம் ரூபா வரைக்கும் வச்சுட்டாங்க. அதுக்கு மேல கிடையாது. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. அதனால கேரண்டி மெடிசன் பாத்தீங்கன்னா 4% தான் கொடுத்துருக்காங்க. பிரீமியமும் ஆமா ஆமா 4% கொடுத்துருக்காங்க. பிரீமியமும் கம்மி, ரைட்டா? ஆமா ஆமா. அதனால அந்தந்த செக்மெண்ட்டுக்கு தக்கன அதை கொடுக்கணும். ஆதர்ஷில போலதான் இது வந்திருக்கு. அப்சல்யூட்லி கரெக்ட் கரெக்ட். ஆதர்ஷம் தான் வந்து கரெக்ட். ஆதர்ஷில போலதான் இருக்கு வந்திருக்கு. பட் இதான் இந்த ஒரு டவுட் தான். அதான் அந்த 8 சார். கோடியில 8 கட்டி ஆகணுமா இல்ல முடிஞ்ச மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறம் 1 or 2 months பொறுத்து கட்டிக்கலாமா? வேற ஒண்ணும் கிடையாது. அதான் சார். இல்ல சார், மொத்தமா தான் கட்டணும். அது வந்து மெடிக்கல்லாம் வராது. கிளியராகவே போட்டாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் லைஃபாக இருந்தால் மெடிக்கல் வராது. மொத்தமே 2 லட்சம் ரூபா தான், ரைட்டா? ஸோ அவர் வந்து 5 வருஷம் கழிச்சு என்ன ஏஜா இருந்தாலும் அதுக்கு தக்கன நம்ம பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே. சார் சுப்பிரமணி பேசுங்க. சுப்பிரமணி சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இது ப்ரீவியஸ் மணி பேக் பிளான் மாதிரி இப்போ பிபிடி முடிஞ்சவொன்னா ஒரு எஸ்பி அமௌண்ட் 50% வாங்கிறாங்க சார். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிஸ்க் ஆச்சுன்னா அந்த எஸ்பி அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டியில கழிப்பாங்களா இல்ல மொத்தமா கொடுத்துருவாங்க சார்? டெத் பெனிஃபிட் தானே சார், கழிக்க மாட்டாங்கிறது தானே சார். இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட் 50 அந்த இதையும் போட்டு காமிச்சேனே சார். 5 லட்சமும் சேர்த்தானே காமிச்சேன். ஆமாங்க சார் ஆமாங்க சார். அது வாங்கினது தான் சார். சரிங்க சார். அந்த எஸ்பி கொடுத்ததை கழிக்க மாட்டாங்க. ஓகே சார். ஓகே நீங்க சார். கேட்கறது டெத் பெனிஃபிட்டுக்கு கேட்குறீங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டுக்கு அதே லாஜிக் தான், டெத் பெனிஃபிட்டுக்கு அதே லாஜிக் தான். ஓகே சார். கழிக்க மாட்டாங்க. ரைட். ஓகே சார். அசோகன் சார் அட்மிட் பண்ணுங்க. அசோகன் சார் டைம் இல்ல, கொஞ்சம் டக்கு டக்குன்னு வாங்க சார். சார் வணக்கம் சார். சார் வீடியோ ஆன் பண்ணி விடுங்க சார். சார் வீடியோ உங்க வீடியோல ஆன்ல தான் இருக்கும் சார். வீடியோ நாங்க யாருக்குமே டிசேபிள் பண்ணலையே. வீடியோ பண்ணிக்கலாமே. ஆஃப்ல இருக்கு. தெரியல. வீடியோ ஆஃப்ல இருக்கு. ஓகே சார். ஓகே சார். இப்போ இந்த எஸ்பி வந்து வெயிட்டிங்ல நம்ம வைக்கிறதுக்கு 5 years வரல வெயிட்டிங்ல வைக்கலாம். ஹலோ. ஆமா ஆமா. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணுவாங்களா சார்? ஆமா ஆமா. அக்குமுலேட்டட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ஒன்னு போட்டிருக்காங்களே. என்ன இன்ட்ரெஸ்ட் சார் அது? அது அது அதுக்கு தனி சர்க்குலர் வரும் சார். சிஆர்எம்ல இருந்து வரணுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது நம்ம ரேட்டை நான் சொல்ல முடியாது, எனக்கும் தெரியாது. பட் டெஃபினெட்லி இப்போ நம்ம எஸ்பி இப்போ நம்ம எப்படி செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட, எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார். சார் அப்புறம் இந்த எபோவ் 50ல வந்து இப்போ நம்ம வந்து மைக்ரோ பட்ஜெட்ல ஒன்று கொடுத்துருக்கோம் 2 lakhs. இப்போ அது போக அடிஷனலா இப்போ நம்ம இதையும் நம்ம கொடுக்கலாமே, ஜன் சுரக்ஷா கொடுக்கலாம் இல்லையா?
அது வேற, அது தனி பாலிசி, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது இல்ல இது இதுல ஸ்டாண்டலோன், இதுல அது ஸ்டாண்டலோன் பாலிசி. பட் ஆமா, இது வந்து இதுவும் ஸ்டாண்டர்ட்ல. இதுல 2 லட்சத்துக்கு மேல ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாதுங்கிற கண்டிஷன், அவ்வளவுதான். அதுதான் இதுல 2 லட்சம், அதுல 2 லட்சம் கொடுக்கல. அதாவது ஒருத்தவங்க அதான் வந்து இப்ப கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து தாராளம். அதுல அது வேற இருந்து பாலிசி, கொடுத்துக்கலாம் இது நம்ம. வேற பாலிசி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொடுத்துக்கலாம். இப்ப ஆமா. அதாவது டோட்டலா வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏபி ரைடர் வந்து நம்ம வந்து டோட்டலா ஸ்டாண்டலோன்ல கொடுக்கறது 1 crore வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம வந்து ஸ்டாண்டலோன்ல வந்து நம்ம சேர்த்திக்கணுமா, இதை கழிச்சிட்டு தான் நம்ம வந்து 1 crore நம்ம இது பண்ண முடியுமா? இது கழிச்சிருவாங்கல்ல, இந்த இது எடுத்துப்பாங்கல்ல. டோட்டலா 1 crore நம்ம எடுக்கிறோம்னா, இதுல வந்து 6 6 12 லட்சம் நம்ம எடுத்துருக்கோம்னா, அப்போ 78 லட்சம், அப்ப 88 லட்சத்துக்கு தான் வந்து வருமா அப்போ உங்களுக்கு? அப்சல்யூட்லி கரெக்ட், கரெக்ட். ஆ. எஸ், எஸ், எஸ். அப்போ இந்த ஏபி கிரிட்டிக்கல். ஏடிடிபி ரைடர் எல்லாமே அந்த சீனியாரிட்டி பிரகாரம் என்னென்ன பாலிசி இருக்கோ எல்லாத்துலயும் எடுத்துருவாங்க சார். ஓகே சார், ஓகே ஓகே. இன்க்ளூடிங் குரூப் இன்சூரன்ஸ் பாலிசியில இருந்தா கூட அந்த ஏபி ரைடர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ம். தேங்க்யூ சார். சார் சார் முரளி சார் பேசுங்க. முரளி சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ வந்து ஒன் செகண்ட் சார். இப்போ ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதும் பிபிடிக்கான கோரிலேஷன் இருக்காது சார். புரியல, உங்க கேள்வி புரியல எனக்கு. அதாவது அதாவது பிபிடி வந்து 10 years. அந்த பிபிடி செலக்ட் பண்றதுக்கும் ஆப்ஷன் செலக்ட் பண்றோம் இல்லையா, எஸ்பி ஆ, ஆப்ஷன் ஆமா. 3 years or 5 years ஆச்சு, அதுக்கு ம். வந்து கோரிலேஷன் என்ன இருக்கா? அது இல்ல இது கிடையாது, பண்ணா அது பண்ண முடியாது அது கிடையாது சார். அது டேர்ம் கிடையாது. வேற, அதாவது இது ஆப்ஷன் பண்ணா வேற. கிடையாது, அந்த மாதிரி கிடையாது இல்லையா? அது அதாவது கிடையாது. 10 years அப்போ 7 years பிபிடி எடுத்துட்டு நான் 2 years செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, அந்த மாதிரி எடுக்கலாம். அது இந்த கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. வேற இந்த அப்படி ஆப்ஷன் அது தான் இந்த term. கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே எல்லா கிடையாது. ஆப்ஷனும் எல்லா டேர்மும் ஒத்து வரும் இல்லையா? சார், பிபிடி வந்து நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு சீக்கிரம் கட்டி முடிக்கணும், இல்லை கொஞ்சம் தள்ளி கட்டி முடிக்கணும், கேஷ் ஃப்ளோவை வச்சு டிசைட் பண்ணக்கூடியது. இந்த ஓகே பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு எப்படி பணம் வேணும், ரெண்டு ஓகே வருஷத்துக்கு ஒரு தடவை 7.5% வேணுமா, ரெண்டு வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 15% வேணுமா, இல்லை ஓகே ஆப்ஷனில் வந்து எனக்கு மொத்தமாக 50% வந்து 15 வருஷம் முடிஞ்ச உடனே வேணுமா, அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது நம்மளோட தேவையை பொறுத்து தான் இருக்கு. அவ்வளோதான். ஓகே ரைட் ஓகே. ரைட். சார் முத்துப்பாண்டி சார், டைம் ஆச்சு. சுப்பிரமணியன் சாரோட சார் வணக்கம் சார். ம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. ஒண்டர்ஃபுல் செஷன் சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த என்னுடைய கேள்வி அசோகன் சார் நான் இன்னும் கேட்டாங்க. முடிக்கல சார். இருந்தாலும் இன்னொரு சார் நான் இன்னும் கேள்வி. முடிக்கல. நான் அப்புறம் பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரே நிமிஷம் இருங்க சார். சார் நான் இன்னும் முடிக்கல சார். சொல்லுங்க, சொல்லுங்க. சரி கொஸ்டின் சார், நான் இன்னும் முடிக்க முடிக்கல. சார் 2 3 கொஸ்டின் இருக்கு இதுல. இன்னும் இந்த கிரிட்டிக்கல் இருக்கு வந்து பிஇடி எல்லாம் பார்ப்பாங்களா சார்? ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருந்தாலும் பார்ப்பாங்களா? எது சார்? ஏன் இது கேட்குறேன்னா பிரெக்னன்ட் லேடி எடுக்க முடியுமா? அது செலக்ஷன் 3 எடுக்கும்போது பிரெக்னன்ட் லேடி எடுக்க முடியுமா? ஆல்ரெடி பிரெக்னன்ட் லேடி எடுக்க முடியுமா சார்? கிளியர் சார்? கிரிட்டிக்கல் இல்னஸ் கேக்குறீங்களா? ஆமா ஆமா. கிரிட்டிக்கல் 3 எடுக்கும்போது ஒரு பிரெக்னன்ட் லேடி எடுக்க முடியுமா? எடுக்க முடியும் சார். ஆனா அந்த வெயிட்டிங் பீரியடு அது 270 days போட்டிருக்காங்க. வெயிட்டிங் பீரியட் 180 months சொன்னீங்க நீங்க. இல்ல அந்த மாடியூல் 3 இவங்க ஆட் பண்ணாங்கன்னா 270 days வெயிட்டிங் பீரியட் போட்டிருக்காங்க. ஓகே, அதான் சொல்றேன். அந்த மாதிரி வெயிட்டிங் எடுக்கலாம், பீரியட் இருந்தாலும் அதுக்கு பிரெக்னன்ட் லேடி ரிப்போர்ட் எடுக்கலாம். இல்ல சார். 24 வாரங்கள்ங்கிறது இருக்குல்ல பாலிசி கொடுக்கறது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது ஃபீமேல் அண்டர் ஓகே ரைட்டிங்ல அந்த கண்டிஷன் இதுக்கும் உண்டு. ஆனா சொல்றேன்னா இந்த கேள்விக்கு இன்னும் அண்டர் ரைட்டிங் ரூல் வரல. பட் ஓகே. எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம். ஏன்னா மெயினா அந்த கண்டிஷன் மாடியூல் கொடுக்குற பெனிஃபிட்டே அதுக்கு தானே. அந்த லேடி மாடியூல் 3 கொடுக்கறதே பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு உண்டானதுக்கு தானே. ஸோ அதனால ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கும்போது எடுக்க, அதான் எனக்கு கேள்வி. பாலிசி எடுக்க முடியுமா? எடுத்து அந்த CR3 எடுக்க முடியுமா? இல்ல சார், இப்போ இது எடுக்கிறாங்க, ஒரு மாசம் கழிச்சு கன்சீவ் வராங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து மாடியூல் 3 இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அதனால தான் ஆல்ரெடி பிரெக்னன்ட் ஆனவங்க எடுக்க முடியாது. ஆல்ரெடி பிரெக்னன்ட் அல்ல, ஆனவங்க அதுதான் அது. அந்த உங்க கேள்விக்கு டைரக்ட் ஆன்சர் என்னால இப்ப சொல்ல முடியாது வித்தவுட் சீயிங் தி அண்டர் ரைட்டிங் சர்க்குலர். ஓகே, ஒன் செகண்ட் சார். சென்ட்ராக்ஸால வந்து இது பண்ணுங்கய்யா, பிபிடி ரெடியூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? பாலிசி எடுத்து கம்ப்ளீட் ஆன பண்ண முடியுமா எப்படி? ஆமா, ஆல்ட்ரேஷன் அப்படித்தானே. பிரீமியம் குறைக்கலாங்கிறாங்க. குறைக்கலாம், பிபிடி குறைக்க முடியும். குறைக்கலாம். டேர்ம் பாலிசி டேர்ம் குறைக்கலாம்னு போட்டிருக்காங்களே. இது வரைக்கும் எந்த பாலிசியும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் இருக்கு கேள்விப்படுறாரு. சில இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் சர்க்குலர் வேணா அனுப்புறேன். 2014 2014 அக்டோபருக்கு அப்புறம் இஷ்யூ பண்ண பாலிசிஸ்க்கு சில இதுக்கெல்லாம் ஆல்ட்ரேஷன்ஸ், என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியுங்கிற சர்க்குலர் போன வாரம் 2 நாள் கூட யாரோ கேட்டாங்க, நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இட் இஸ் ஒரே பாசிபிள். கொஸ்டின் சார், ஒரே கொஸ்டின்.
பீமா லட்சுமியில இந்த அந்த மெச்சூரிட்டி என்ன கிடைக்கும் சார்? பேசிக் மெச்சூரிட்டி சம் பெனிஃபிட். அஷ்யூர்ட், பேசிக் சம் அஷ்யூர்ட், மெச்சூரிட்டி அவ்வளவுதான். பேசிக் சம் கரெக்ட். அஷ்யூர்ட் இஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட். தேங்க்யூ சார். அவர் என்ன எஸ்பி வாங்கியிருந்தாலும் கழிக்காம பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. எஸ் அதுதான் இங்க. அதனால தான் உங்களுக்கு காமிச்சேன் 215%, 220%. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். ஏன்னா முன்ன இது இருக்கும் போதெல்லாம் வந்து அது மாதிரி கிடையாது. இது வந்து கண்டிப்பா உண்டு. அதனால தான் இந்த எக்ஸல் கால்குலேஷன் உங்களுக்கு காமிச்சேன் நான். ஆர்டினரி மணி பேக்லாம் அது மாதிரி கிடையாது. இதுல உண்டு. ஆர்டினரி மணி பேக் அது மாதிரி கிடையாது. மைனஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க எஸ்பிஐ. இது அப்படியே ஃபுல்லா வந்துடும். அது மெயினா சொல்லணும் அது. ஆமா, இல்லையா? கரெக்ட் கரெக்ட். ஏன்னா ஆர்டினரி மணி பேக்ல வந்து அந்த சம் அஷ்யூர்ட் தான் பிரிச்சு கொடுக்குறாங்க சார். அக்ரூடு போனஸஸ் அப்புறம் கொடுப்பாங்க, ரைட்டா? எஸ். சம் அஷ்யூர்ட் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுதான். ஓகே சார். ரைட் சார் டைம் ஆச்சு. முத்துப்பாண்டி சாரோட நிறைவு பண்ணிக்கலாமாங்க சார்? பண்ணிக்கலாம். எஸ் சார் அந்த ஆல்ட்ரேஷன்ல வந்து ரெடியூஸ் பண்ணலாம் சார். நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஜீவன் ஆனந்த் பாலிசி 25 வருஷம் இருந்தது, 14 வருஷமா வாங்கி மாத்தி மெச்சூரே ஆயிடுது. ரெடியூஸ் பண்ணலாம், டேர்ம் இன்க்ரீஸ் தான் பண்ண முடியாது சார். பிளானுக்கு பிளான் மாறுகிறது. பிளானுக்கு பிளான் கண்டிஷன்ஸ் வேற. ஆமா சார். அதுக்கு வந்து ஒரு சர்க்குலர் இருக்கு. நான் வேணா குரூப்ல போடுறேன், நீங்க பாருங்க. இந்த 2 மினிட் யாரோ கேட்டாங்க. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் டேர்ம் இஸ் பாசிபிள் ஃபார் செலக்டிவ் பாலிசிஸ். ஏன்னா ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும் இல்லையா? அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இந்த பாலிசிக்கு போட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா. அதே மாதிரி சில பாலிசிஸுக்கு இருக்கு, என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியுங்கிறது இருக்கு. அதை நான் குரூப்ல போடுறேன். அப்புறம் முடிச்சுக்கலாமா? முத்துப்பாண்டி சார் முடிஞ்சிருது இல்லை உங்களுக்கு? முத்துப்பாண்டி சார். சார் சார் இந்த ஒரே ஒரு கொஸ்டின். அந்த இது வந்து இப்ப நம்ம ஜென்டெக்ஸால வந்து பிரீமியத்துக்கு தானே சார் போனஸ், இது கேரண்டி ரேட் தானே? ரெண்டுக்குமே அப்படிதான். ரெண்டுக்குமே தான் கேரண்டட் அடிஷன். ஓகே ஓகே சார். அப்புறம் வந்து அந்த எஸ்சிஎஸ்சி வந்து இப்ப நார்மலா வந்து ஏற்கனவே ஆதார் சீலா ஆதார் ஸ்டாம்ப் எடுத்திருப்பாங்க. அது போக வந்து இப்ப ஆசாட் அந்த இதெல்லாம் இருக்குல்ல சார், அது மாதிரி இதுவும் ஸ்டாண்டலோனா இருக்கும்னு என்னோட கெஸ் சார். அண்டர் ரைட்டிங் ரூல் வரல. நம்ம வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முதல் நாள் கிளாஸ் எடுக்கிறோம். அண்டர் ரைட்டிங் ரூல் வில் பி இஷ்யூடு ஷார்ட்லின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திஸ் வில் பி a standalone பிளான் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பட் ஐ like to see the circular. Without seeing that I cannot commit anything. ஓகே ஓகே ரைட்டா? தேங்க்யூ. நீங்க மட்டும் நாளைக்கு ராஜகோபால் சார் சொன்னாங்க உங்க பிரான்ச்சில் போய் உங்க மேனேஜர் போய் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம சொல்ல முடியாதுல்ல சார், இல்லையா? தேங்க்யூ. முடிச்சுக்கலாம் சார். வேற யாரு முடிச்சுக்கலாமா அங்குராஜ் சார்? சார் நிறைவு பண்ணிடலாங்க சார். யார் பேச போறீங்க? முடியாது இல்ல பாரதி மேடம் வந்துருக்காங்களா? இல்ல சிவகுமார் சார். யாராவது பேசி முடிச்சிருக்காங்களா? சிவகுமார் சார் நன்றி சொல்றீங்க சார். நம்ம பார்த்தாச்சுன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிளானை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு எல்ஐசிக்கு நன்றி சொல்லிடலாம் சார். அதுக்கு அடுத்து சர்க்குலர் வரக்கூடிய ஒவ்வொரு சர்க்குலரும் நம்ம கையில வந்து அது படிக்கிறது என்னன்னே தெரியாது. ஒரு வேர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம மீனிங் எடுத்து படிச்சு எல்லாம் அந்த டெர்மினாலஜி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி படிக்கிறதே சிரமம். அதை படிச்சு ஒரு பிபிடியா கிரியேட் பண்ணி எக்ஸல்லா கிரியேட் பண்ணி எப்படி எல்லாம் கொடுக்கணும் ஜூஸா, அதாவது ஒரு பழமா கொடுக்காம ஜூஸ்ல அதுல நிறைய எசன்ஸ் கொடுத்து பக்காவா எதுக்கு எந்த பிளானை யாருக்கு மேட்ச் பண்ணலான்னு முதற்கொண்டு தெளிவா கொடுத்து பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வந்திருக்க 300 பேர் இதுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க சார். இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லு. ஸோ நல்ல ஒரு பிளானை பத்தி தெரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட இருக்க ஈடுபாடு, அதுக்கு ஒரு நன்றி சார். இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்ப ஏதாவது கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க, நான் திரும்ப கேட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு தெளிவா சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வந்திருக்க ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி சார். ஸோ இதே போல அடுத்து இன்னொரு பிளான் வருதுன்னு இருக்காங்க நெக்ஸ்ட் மந்த், அதுவும் இதே போல நல்லா சிறப்பாக பண்ணி கொடுங்க சார். நன்றி. உங்களுக்கு தீபாவளி முன்னாடி உங்களை இன்னொரு தடவை சந்திக்கணும்னு எல்ஐசி ஏற்பாடு பண்ணிடுது. அதனால தான் கிளாஸ் வேண்டாம்னு நினைச்சோம். ஆனால் உங்களை கனெக்ட் பண்ணிடுது. இன்னொரு தடவை தீபாவளி விஷஸ். விஷிங் யூ ஆல் எ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. சேஃப் தீபாவளி. நல்லா கொண்டாடுங்க, ஃபேமிலியோட கொண்டாடுங்க. We will meet on 26th. Okay? Thank you so much. முடிச்சுக்கலாமா? Thank you sir. Bye. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. Good night to all. Thank you.